So let's start the class, guys. So we are in business law and வணிக சட்டம் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் நாம இன்ட்ரடக்ஷன் டு லோ அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், சட்டத்துக்கான அறிமுகம், அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், ஒப்பந்த சட்டம், த லோ ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ், லோ ஆஃப் ஏஜென்சி அண்ட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப் லோ பார்த்துருந்தோம். இதில் வந்திருக்கக்கூடிய 2020 ஜூலையிலிருந்து 2024 ஜூலை வரைக்குமான பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். We already done that. And today it's a very important chapter and பழக்கப்படாத ஒரு சாப்டர் ஆയിരിக்கும், but easy to understand. So you have to understand this very clearly. That is negotiable instruments. கைமாற்றத்தகு சாதனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களோட ஒட்டுமொத்தமான சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா 8% வெயிட்டேஜை கொண்டிருக்கக்கூடியது. இப்போ 8% வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ராக்ட் லோ மாதிரியோ கம்பெனி பங்குடைமை மாதிரியோ லோ ஆஃப் ஏஜென்சி மாதிரி ரொம்ப டீப்பா பெரிய மார்க்ஸுக்கு வரதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் வரும், வராமல் இருக்காது. சில நேரங்களில் பகுதி 1ல் மட்டுமே டெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. சில நேரங்களில் பகுதி 2ல் ஒரு தனி கேள்வியாக 10 மார்க்ஸுக்கும் வந்துடலாம். பட் ரொம்ப டீப்பா ஆராய்ஞ்சி போய் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னு சொன்னா அந்த கொஸ்டின் மேலோட்டமான கொஸ்டினாக தான் வரும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த கொஸ்டின், இந்த இதோட பெனிஃபிட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல முதலாவது உங்களுக்கு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக புரியும். ஏன்னா இந்த தியரிஸ் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற விஷயம் வந்து வேற இடத்துல படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னா சரி இது என்னண்டே புரிய மாட்டேச்சு, இது வாசிச்சுட்டு போன மாதிரி தான் இருக்குது. அவங்க புக்கில் இருக்கிறத அப்படியே வாசிச்சுட்டு போறாங்க, என்னென்னு சொல்லி தராங்கன்னு இல்லை, எங்களுக்கும் அது புரியலை, நாங்களும் பாடம் வாங்கி தான் எக்ஸாம் எழுத வேண்டிய நிலைமை இருக்குங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது. பட் இங்கே அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். புரியாட்டி கேளுங்க, நான் புரியுற மாதிரி சொல்லுவேன். ஸோ முதலாவது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிம்பிளிஃபை ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பை அவாய்டிங் த யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கேஸ். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், நாம வளமையாக ஒரு பணத்தை இன்னொருத்தவருக்கு கொடுக்கணும்டா, டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்டா மணியை பிசிக்கலா கையில் இருக்கக்கூடிய நாணயங்கள், குற்றிகள், தாழ் நாணயங்கள் மூலமாக தான் நம்ம கொடுப்போம். பட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கைமாறத்தக்க சாதனங்கள். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நீங்க அதை கொடுக்க முடியும் பணம் மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களோட காசாக மாறுகின்றது. நீங்க அவங்ககிட்ட ஏதாவது பெற்றுக்கொண்டு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அது அவங்களோட காசாக மாறுற மாதிரி. இந்த கைமாற்றத்தகு சாதனங்கள் என்றால் உதாரணத்துக்கு செக்ஸை நம்ம சொல்ல முடியும், காசோலைகள். நினைச்சு பாருங்க, செக் உங்களோடது, உங்களோட பேங்க் உங்களுக்கு தந்தது, நீங்க அதுல உங்களோட சிக்னேச்சர் போட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதை அவர் எடுத்துட்டு போறார், அவர் பேங்க்ல போய் காசு எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ உங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கைமாற்றப்படுகிறது. இதுதான் நெகோஷியபிள், கைமாற்றத்தகு சாதனம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இது ஒரு கருவியா நம்ம பார்க்கிறோம். பணம் மாதிரி இது ஒரு கருவியாக இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம பார்க்கிறோம். அப்போ செக்குங்கிறது பெரும்பாலும் எல்லாராலையும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுண்டியல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் செக் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் சில டிஃபரன்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமிசரி நோட்ஸ், வாக்குறுதி சீட்டுகள், வாக்குறுதி பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுகளினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா இது எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸ், சட்ட ரீதியாக ஆவணங்களாக பயன்படுத்தப்படும். ஒரு செக் என்பது சட்ட ரீதியான ஒரு பரிமாற்று ஊடகம், அதுவும் கைமாறத்தகு பரிமாற்று ஊடகம். பரிமாற்று உண்டியல் அல்லது மாற்றுண்டியல் சொல்லக்கூடிய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வாக்குறுதி சீட்டுகள் அல்லது சத்திய கடதாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ப்ரொமிசரி நோட்ஸ், இது எல்லாமே சட்ட ரீதியாக ஆவணங்களாக காணப்படுறதால ஒரு குறிப்பிட்ட தொகையை அதை எடுத்துட்டு வரவங்களுக்கு, அதை ஹோல்டர் பண்றவங்களுக்கு, அதை வச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது யாரால கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அவங்க கட்டாயமாக கொடுக்கப்படும் சொல்லக்கூடிய சட்ட ரீதியான ஆவணங்களாகத்தான் இது கருதப்படுகிறது. எனவே இந்த
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த காசோலைகள், இந்த மாற்றுண்டியல்கள், இந்த வாக்குறுதி சீட்டுகள் போன்ற ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பிசிக்கலான கேஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, தே எனபிள் த்ரீ திங்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தே எனபிள் ஈஸி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி. பெரிய தொகைகளை எளிதாக பரிமாற்றம் செய்ய முடியுமாக இருக்கிறது. ரைட்? உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாவை நம்ம காசாக கொண்டு போக முடியுமா? யாராவது கொண்டு போக விரும்புவாங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு லேண்ட் உண்டு, ஒரு வீடு உண்டு வாங்க போறீங்க, 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா 10 கோடி ரூபாவை காசாக போட்டு நம்ம கொண்டு போகலுமா? அதை எண்ணி முடிச்சிடலுமா? நமக்கு எத்தனை பேக்ஸ் நமக்கு தேவைப்படுது? ஈவன் 5000 ருபீஸாக நம்ம வச்சிருந்தாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? சிரமம் கூட. அப்ப இந்த மாதிரியான விடயங்கள்ல நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த காசுக்கு பதிலாக அந்த காசை நம்ம மாற்றணும்னு சொன்னால், காசை விட பிசிக்கலாக நம்ம கொடுக்கக்கூடிய கேஷை விட இந்த மாதிரியான செக்ஸா கொடுக்கறது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா கொடுக்கறது, இது வந்து நடைமுறைக்கு ரொம்ப சாத்தியமா இருக்கு. எனவே ஈஸி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி தான் இதனுடைய முக்கியமான பிரதானமான நோக்கமா இருக்குது. அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பணத்தை பணமாக கொண்டு போறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. நமக்கு சம்டைம் களவாபாயம் இருக்குது, நாம தொலைச்சிடலாம், அல்லது ஒரு 10 கோடி 12 கோடி ரூபாய் காசை வந்துட்டு கொண்டு போறதுல லொஜிஸ்டிக்கலாக டிரான்ஸ்போர்ட்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கு. ரைட்? ரெண்டாவது விஷயம், என்ஹான்ஸ் டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி, மேம்படுத்தப்பட்ட பரிவர்த்தனை பாதுகாப்பு. பிகாஸ் இது எல்லாமே லீகலான டாக்குமெண்ட். யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அவ்வாறு ஏமாற்றப்பட்டால் சட்ட ரீதியாக பிணைக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடர முடியுமாக இருக்கிறதால ஒரு பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது காசை விட. அண்ட் இட்ஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றதுக்கான ஒரு ஆதாரமாகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில இதனுடைய சட்ட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் நம்பர் 25 ஆஃப் 2027, 1927ஆம் ஆண்டினுடைய நாணய மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் தான் இந்த கைமாறத்தகு சாதனங்களான காசோலைகள், மாற்றுண்டியல்கள், அதே மாதிரி வாக்குறுதி சீட்டுகள் போன்ற விடயங்களை கையாளுகின்றது. அதே சமயம் இது பிரிவு 98(2) ஆங்கில சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நான் சொன்ன மாதிரிக்கு செக் என்பது ஒரு கைமாறத்தகு சாதனம், ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு போகக்கூடிய விஷயம். எப்படி? உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய வழங்குனர்கள், சப்ளையர், பொருட்களை தாரவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கைமாறத்தகு சாதனங்கள் ஒன்று இல்லாவிட்டால் என்ன செய்வாங்க? அவங்க 5 லட்சம் ரூபாய் காசை பேங்க்ல வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட காசை பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாவை எடுக்கணும், அதை கேஷா எடுத்து தென் சப்ளையருக்கு 5 லட்சம் ரூபாவை கொடுக்கணும். பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்குது, ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிருக்குது. இப்பயே காலகட்டத்தில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டிஜிட்டல் பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் வந்தது. ரைட்? இப்போ பேங்க்லயே வச்சு நம்ம இப்போ உண்மையை சொல்ல போனா, இன்றைய காலகட்டங்களில் செக் வந்து பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்றாங்க. மற்றும்படி பெரிய பெரிய கொடுக்கல் வாங்கல்களுக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் செக்கும் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஆன்லைன்ல டைரக்டாவே பேங்க் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. பிகாஸ் செக்கை கொடுத்து அதை செஞ்சு அது வந்து சில பர்பஸ்கள் இருக்குது. காசை கொஞ்சம் பின்னுக்காக்கி கொடுக்கணுங்கல, ஆதாரங்கள்ல செக் தான் கொடுக்குறான். பட் காசை உடனடியாக பரிமாற்றணும், பட் காசாக அதை டீல் பண்ண விரும்பாதவங்க நிறைய பேர் இப்போ பேங்க்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், டிஜிட்டல் பேங்கிங் செய்யறாங்க. பட் இதெல்லாம் இப்ப வந்திருக்கிற விஷயங்கள் தான். இப்ப நாம இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 1927ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் இது. ரைட்? எனவே பழைய விஷயங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. பட் ஸ்டில் இது வந்து வெளிடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப நம்ம பார்த்துருந்தோம், ஒரு செக்குக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு ஒரு சப்ளையருக்கு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ட்ரெடிஷனலான அப்ரோச்னா பேங்க்குக்கு போகணும், 5 லட்சம் ரூபாய் எடுக்கணும், தென் அது பிறகு நம்ம வச்சுட்டு இருக்கணும், அவர் வரணும், வந்தவொன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ரிஸ்கி அண்ட் டைம் கன்சியூமிங். இதுல ரிஸ்க் ஒன்றும் இருக்குது, அதே சமயம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆனா இதுவே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு செக்கை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த சப்ளையர் வந்த உடனே
அல்லது அவருக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கள் மூலமாக ஒரு பியோன் மூலமாக நாம் ஒரு செக் கொண்டு எழுதி 5 லட்சம் ரூபான்னு போட்டு அவரோட பேரை போட்டு நாம கொடுத்துடலாம். ஒன்று நாமளே எழுதி பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி விட்டோம்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆயிடும், அல்லது அவருக்கு உரியவங்கள்ட்ட நம்ம கொடுத்து விடலாம். ரைட்? அப்போ கொடுத்தோம்னு சொன்னா பேங்க் வந்து உறுதிப்படுத்தும் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எலக்ட்ரானிக்கலா அவருக்கு போறது. அப்ப கேஷை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுதான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ரைட்? அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ப்ரொமிசரி நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல சிம்பிளா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு மாற்று ஊடகமாக இருக்கிறது காசுக்கு பதிலாக. ரைட்? முதலாவது இந்த கைமாறத்தக்க சாதனங்களுக்கு நான் சொன்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? சிம்பிளா செக்கை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. காசுக்கு பதிலாக இருக்கக்கூடிய, காசை கைமாற்றுவது போன்று கைமாற்றக்கூடிய ஊடகங்களாக இருக்கிறது பிரதானமாக காசோலை, மாற்றுண்டியல், ப்ராமிசரி நோட்ஸ், வாக்குறுதி சீட்டுகளாக இருக்குது. ஐ ஹோப் ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் மூவ் டு த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகளுடைய வகைகள். அதாவது இந்த மாதிரி என்ன மாதிரியான கருவிகள் இருக்குங்கிறத ப்ராப்பராக நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், நெகோஷியபிள் அண்ட் நன் நெகோஷியபிள். கைமாறத்தக்கது, கைமாறத்தகாதது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நெகோஷியபிள்னா நான் சொன்ன மாதிரி செக் கொண்டு கைமாறக்கூடிய ஒரு ஊடகம். ஒருத்தர்லேருந்து நீங்க இன்னொருத்தர் கொடுக்கலாம், அவர் இன்னொருத்தர் கொடுக்கலாம், அப்படியோ போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரொமிசரி நோட்ஸ், வாக்குறுதி சீட்டுகளும் அந்த மாதிரி தான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய பரிமாற்றுண்டியல்கள் அல்லது மாற்றுண்டியல்களும் அது மாதிரி தான். ஆனா சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாமே நன் நெகோஷியபிள், பரிமாறத்தகாதது அல்லது கைமாற்றத்தகாதது. ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் பொருத்தமானது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கைமாற்ற முடியாத கருவிகள் என்று சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் டு நாட் மீட் தீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்? கைமாற்றத்தக்கதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸை இல்லாத விஷயங்கள் எல்லாம் கைமாற்றத்தகாததாக இருக்கும். அப்ப கைமாற்றத்தக்கதுன்னா என்ன அத்தியாவசியமான விஷயங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ முதலாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்டா, ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் ஒன்று பார்க்குறோம்டா, a negotiable instrument is transferable like cash by delivery or endorsement. ஃபோக்கஸ் கொடுங்க, நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கிற வேர்ட் டெலிவரி அண்ட் ஆல்சோ என்டோர்ஸ்மெண்ட். இந்த ரெண்டு விஷயத்துலையும் கவனத்தை செலுத்துங்க. ஸோ ஒரு கைமாற்றத்தகு சாதனம் என்பது, அந்த கைமாற்றத்தகு சாதனம் உதாரணத்துக்கு ஒரு செக்கை நாம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ, டெலிவரி பண்றோமோ அதன் மூலமாக, அல்லது என்டோர்ஸ்மெண்ட், இது ஒப்புதல் இருக்குது, இதை நம்ம புறக்குறிப்பிடல் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்? புறக்குறிப்பிடுதல். என்டோர்ஸ்மெண்ட்டா அதுக்கு சரியான தமிழ் வந்து ஒப்புதல் அப்படின்னு சொல்ல முடியும், அதை விட புறக்குறிப்பிடல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப புறக்குறிப்பிடுவதன் மூலமாக, என்டோர்ஸ் பண்ணுவதன் மூலமாக அல்லது டெலிவரி பண்ணுவதன் மூலமாக நமக்கிட்ட இருக்கக்கூடிய செக் போன்ற வாக்குறுதி சீட்டுகள், அதே மாதிரி மாற்றுண்டியல் போன்ற இந்த சாதனங்களை மற்றவங்களுக்கு கைமாற்ற முடியும். எப்படி காசை நம்ம மாற்ற முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கைமாற்றத்தகு சாதனங்கள் சொல்றோம். எனவே காசை போன்று மாற்றக்கூடிய விடயங்கள் முக்கியமாக காசோலை, வாக்குறுதி சீட்டுகள் மற்றும் மாற்றுண்டியர்கள். ரைட்? ஐ ஹோப் சோ இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறோம். இதுல இதனை பெற்றுக்கொள்பவங்க, நம்ம யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அவங்கள டிரான்ஸ்ஃபரி அப்படின்னு சொல்லுவோம். The transferee gains good legal title and can sue in their own name. அதாவது ஒரு செக் நம்ம கிட்ட இருக்குது, அந்த செக்கை நாம இன்னொருத்தவர்கிட்ட கொடுக்கிறோம். அப்போ அங்க டிரான்ஸ்ஃபேரிங்கிறவர் நாம கொடுத்த நபர், அவருக்கு கைமாற்றம் நம்ம செய்கின்றோம். அவர் தான் டிரான்ஸ்ஃபேரி, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அவருக்கு தான். ஸோ அவருக்கு அதை கொடுக்கும்போது அவர் அந்த செக்கினுடைய உரிமையாளராக மாறுவார். He got a good legal title. நல்ல தலைப்பை பெறுகிறார், அந்த செக்கினுடைய உரிமையாளராக இருக்கிறார். அவர் அந்த செக் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய காசு இல்லாத போது அவர் உரிய நபர்கள் மீது, பாதிக்கப்பட்ட நபராக வழக்கு தொடர முடியும்.
right? So this is something you have to understand. அப்போ ஒரு செக்கோ ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ப்ரொமிசரி நோட்ஸோ ஒருத்தவங்ககிட்ட இன்னொருக்கு கைமாற்றம் செய்யலாம். கைமாற்றப்படும் போது அவர் அந்த கைமாற்றத்தக்க சாதனம், அது ஒரு காசோலையாக, மாற்றுண்டியலாக, வாக்குறுதி சீட்டுகளாக இருக்கும்போது அதனுடைய உரிமையாளர் ஆகின்றார். அவர் நல்ல குட் டைட்டிலை பெறுகின்றார் பொதுவாக. தென் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவரால் வழக்கு தொடர முடியும். அப்ப இதுல இந்த டெலிவரிங்கிற வேர்டு என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் சிம்பிளி பிசிக்கலி ஹேண்டிங் ஓவர் த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த காசோலையை அல்லது வாக்குறுதி சீட்டை அல்லது அந்த மாற்றுண்டியலை பிசிக்கலா நம்ம இன்னொருத்தருக்கு கொண்டு கொடுக்கறது, அதான் டெலிவரி. என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, புறக்குறிப்பிடல் சொன்னா வெரி சிம்பிள், ரைட்? நாம பேயினுடைய பேரை சைன் பண்ணுவோம், அவங்களோட பேரை போட்டுட்டோம், அல்லது நம்மட பேரை, பேயினுடைய பேரை சைன் பண்ணுவோம். சைனிங் பேக் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப். நாம சைன் பண்ணுவோம், அதாவது கொடுக்கும்போது நம்ம இதை பத்தி டீடைல்ஸ்ல பார்ப்போம். நாம சைன் பண்ணுவோம், சைன் பண்ணி இவருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதான் புறக்குறிப்பிடலாக இருக்கிறது, ரைட்? ஐ ஹோப் ஸோ இட் மேட் சென்ஸ். அப்போ உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு 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 பிஸ்னஸ் ஓனர் வந்துட்டு ஒரு 10,000 ருபீஸ்க்கு வந்து செக் கொண்டு எழுதுறார். அதாவது யார் இதை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 10,000 கேஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லி செக் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த செக் என்பது என்ன, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆகுது. யாரு அந்த பியரர் செக்கை கொண்டு வராங்களோ, ரைட், அவங்களுக்கு பேங்க் வந்துட்டு காசு கொடுக்கும். 10,000 ரூபாய் காசுன்னா 10,000 ரூபாய் காசை கொண்டு பண்றோம், ரைட்? ஸோ இது வந்து நம்ம பியரர் செக் அப்படின்னு சொல்லுவோம். பியரர் செக்னு சொன்னா நாம யார பேரையும் நாம எழுத மாட்டோம் பின்னால, அதாவது புறக்குறிப்பிட மாட்டோம். பியரர் செக்னு யாரு அதை கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பேங்க் வந்து காசு கொடுக்கும். அப்போ யார் அந்த செக்கை வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த செக்கினுடைய உரிமையாளர். அந்த செக்கினுடைய நல்ல லீகல் டைட்டில் அவங்களுக்கு தான் இருக்குது, ரைட்? பேங்க் வந்துட்டும் அவங்களுக்கு இந்த பியரர் செக்கை கொண்டு வரவங்களுக்கு காசு கொடுக்க மறுத்தால், பேங்க்ல காசு இருக்குது, அக்கௌண்ட்ல கொடுத்து வர்ற காசு இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது, பட் பேங்க் வந்துட்டு கொடுக்க மறுத்தால் பேங்க் மீதே வழக்கு தொடர்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நோ, ஷமாயில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறார், சார் என்டோஸ்மெண்ட் மீன் டபுள் லைனா? நோ, அது வந்து குரோஸ்ட். புறக்குறிப்பிடல் என்பது வேற, குறுக்கு கோரிடல் என்பது வேற. என்டோஸ்மெண்ட் என்பது பின்னால பேர் எழுதுறது, சைன் வைக்கிறது, செக்குக்கு பின்னாலேயோ அல்லது அந்த மாற்றுண்டியல்களுக்கு பின்னாலேயோ வாக்குறுதி சீட்டு பின்னாலே. பட் நீங்க சொல்றது டபுள் லைன் போடுறது என்பது cross பண்றது. cross பண்றதுன்னு சொன்னா குறுக்கு கோடு, அது செக்குக்கு மட்டும்தான் பொருந்தும், ரைட்? ஸோ அப்போ the person holding the check gains a good legal title and can sue the bank for payment if it refuses. ஈவன் இந்த பியரர் செக் போன்ற பேரு குறிப்பிடப்படாத, என்தோஸ் பண்ணப்படாத, புறக்குறிப்பிடப்படாத செக்ஸை கொண்டு வரவங்களுக்கு பேங்கே காசை கொடுக்க மறுத்தாலும், நியாயமான காரணங்கள் இல்லாமல் இருக்கு, பேங்க் மீதே வழக்கு தொடர முடியும். எஸ், சாட்டுதல் செய்யற, புறக்குறிப்பிடுதல், சாட்டுதல் செய்யற எல்லாமே உண்டு தான் மதிஷான். அப்ப இது வந்து புறக்குறிப்பிடாத ஒரு செக்கினுடைய உதாரணம். அதே மாதிரி புறக்குறிப்பிடப்பட்ட என்டோஸ்மெண்ட் பண்ணினக்கூடிய ஒரு செக்னா இட்ஸ் அ ஆர்டர் செக். அப்படின்னா நாம கட்டளை பிறப்பிக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் கொண்டு எழுதி சொல்றாங்க, மிஸ்டர் ருபீஸ் 50,000 டு மிஸ்டர் அருண் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, ரைட்? அதே சமயம் அருண் வந்து அங்க புறக்குறிப்பிடப்படுகின்றார். பின்னுக்கு வந்து ஓகே அருண்னு சொல்லி நீங்க பேர் எழுதிட்டு உங்களோட சைனை வச்சிடுறீங்க, ரைட்? அருணுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கை வந்து எழுதுறவங்க அவரை சைனை வச்சிருவார், ரைட்? இப்போ இது என்ன செக்குன்னு சொன்னா இது ஒரு புறக்குறிப்பிடப்பட்ட செக். புறக்குறிப்பிடப்பட்ட செக்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யாருக்கு நம்ம புறக்குறிப்பிடமோ, ரைட், அவர் தான் டிரான்ஸ்பேரி. அவருக்கு தான் இப்ப நம்ம செக் வந்து கொடுத்திருக்கிறோம், அவர் தான் அந்த செக்கினுடைய உரிமையாளர் சட்ட ரீதியாக ஆகும்போது அவரோட பேரை நம்ம குறிப்பிடும் செய்யும் போது அவங்க அந்த செக்கை கொண்டு போய் அவங்களுடைய கணக்குல வைப்பிலிட்டு தான் நாங்க எடுத்துக்கொள்ள முடியும், ரைட்? ஸோ இப்படி செக்குகள் வந்து பவுன்ஸ் ஆனிச்சுன்னு சொன்னா,
அதாவது மறுக்கப்படுறது, மதிப்பிழக்கப்படுறது, அல்லது தேறாமல் விடுறது. நிறைய நிறைய தமிழ் சொல்லலாம். அன்ரியலைஸ்டான செக்ஸாக மாறுனுச்சுன்னு சொன்னா அந்த வரைந்தவர் மீது, காசோலையை கொடுத்த நபர் மீது வழக்கு தொடர முடியுமா இருக்கு இவங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பரிமாற்றம் செய்யக்கூடிய ஊடகங்களாக இவை இருக்கின்றன. ஸோ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை தந்திருக்கும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டா என்ன, அதனுடைய உரிமை டெலிவரி மூலமாக அல்லது என்தோஸ்மெண்ட் மூலமாக வரும். என்தோஸ்மெண்ட் என்பது சிம்பிளா அந்த ஊடகத்தினுடைய பின்பக்கத்துல நாம இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பேயினுடைய பேரை எழுதுறது. ரைட். ஸோ இதுதான் விஷயம். இப்போ எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் என்று சில விஷயங்கள் இருக்கு. அதாவது கைமாறத்தகு சாதனமாக இருந்தால் அவை இந்த அம்சங்களை கொண்டிருக்கணும். இது ஒரு பாஸ் பேப்பர் ஏரியா 2023 ஜனவரியில் வந்திருக்கக்கூடிய கொஸ்டின் ஆகிடுது. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு 2023 ஜனவரி கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தாலும் வழங்கும். 1.3 ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து இருந்துச்சு. நம்ம இந்த கொஸ்டினை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதனுடைய தியரிஸை பார்ப்போம். முதலாவது ஈஸி டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, எளிதாக பரிமாற்றக்கூடியதாக இருக்கணும். ஸோ ரைட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பை டெலிவரி ஓ என்தோஸ்மெண்ட்ஸ். ரைட். நீங்கள் ஒப்படைப்பு செய்றீங்க, டெலிவரி பண்றீங்க, அல்லது ஒப்புதல் அல்லது புறக்குறிப்பிடுதல் அல்லது சாட்டுதல் செய்வதன் மூலமாக உரிமைகள் மற்றும் சொத்து பரிமாற்றங்களை நீங்கள் செய்ய முடியும். ரைட். எளிதாக பரிமாற்றிக் கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அதே சமயம் குட் டைட்டில். It means the transferee obtain a valid title even if transferor's title was defective. இந்த செக்கை கொடுக்குறவங்க அல்லது வாக்குறுதி சீட்டுகள் அல்லது மாற்றுண்டிகளை செய்யறவங்க உண்மையான உரிமையாளர்களாக அல்லது அவங்களோட உண்மையான வெலிடிட்டி, அவங்க தான் உரிமையாளர், அவங்களோட டைட்டில்ல பிரச்சனை இருந்தாலும் கூட பெற்றுக்கொள்பவருக்கு டிரான்ஸ்ஃபேரிக்கு நல்ல ஒரு குட் டைட்டிலாக லீகல் ஓனராக அவர் வரணும். இப்படி ஒரு அத்தியாவசியமான பண்பை கொண்டிருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வழக்கு தொடர்வதற்கான உரிமை இருக்கிறது. ஹோல்டர் கேன் ஷூ இன் தியர் ஓன் நேம் ஃபார் த வேல்யூ ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இப்ப காசோலைன்னு சொன்னா அந்த காசோலையினுடைய பெருமதியை பெற்றுக்கொள்வதற்காக யார் அந்த காசோலையோ அல்லது மாற்றுண்டியோலையோ வாக்குறுதி சென்று வச்சிருக்காங்களோ அவங்க அவங்களோட சொந்த பேர்ல அந்த பெருமதியை பெற்றுக்கொள்வதற்கு பிரச்சனை ஏற்பட்டால் வழக்கு தொடர்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அதே சமயம் எந்த ஒரு அறிவிப்பும் தேவையில்லை. டிரான்ஸ்பர் டஸ் நாட் ரிக்வயர் நோட்டிஃபைங் த டெட்டர். பரிமாற்றத்துக்கு கடனாளிக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க யாருக்கு சரி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவருக்கு அதை வந்து சொல்லணும், அறிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அவருக்கு கொடுத்தாலே போதும். அப்ப இந்த நான்கு விடயங்களுக்கு தான் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸாக பார்க்கப்படுகிறது. ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கைமாறத்தகு சாதனமாக இருந்தால் அந்த கைமாறத்தகு சாதனத்துக்கான அடிப்படையான அம்சங்களாக இது பார்க்கப்படுகிறது. 2023 ஜனவரியினுடைய கொஸ்டின் ஒன்றை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1.3 ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இது இந்த அத்தியாவசியமான அம்சங்களை வச்சு வந்துருந்துச்சு. Which one of the following is not a characteristic of a negotiable instruments? கீழ்வருவனவற்றுள் கைமாற்றத்தகு சாதனம் ஒன்றின் ஒரு பண்பாக அமையாதது எது? முதலாவது பாருங்க, the holder can sue on it in his own name. வைத்திருப்பவர் அதன் மீது அவரது சொந்த பெயரில் வழக்கு தொடரலாம். Transferee obtains a defective title when the title of the transferor is defective. வழங்குபவரின் உரித்து குறைபாடுடையதாக இருக்கும் போது பெறுபவர் குறைபாடுடைய உரித்தொன்றையே பெற்றுக்கொள்கிறாரா? And title to the instrument may pass on delivery and endorsement. சாதனத்தின் உரித்தானது ஒப்படைத்தல் அல்லது புறக்குறிப்பிடுதல் மூலம் பரிமாற்றப்படலாம். நான்காவது, no notice to be given to the person who is liable to pay regarding the transferring and instruments. ஒரு சாதனத்தை பரிமாற்றம் செய்வது தொடர்பில் பணம் செலுத்த பொறுப்புடைய நபருக்கு அறிவித்தல் என்பது வழங்க தேவையில்லை. இதுல எது கேரக்டராக இல்லாத விஷயமாக இருக்கிறது? ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் த பீப்புள். அம்னா, ஆதில், ஷமைல், நலீர், அஃபம், ஐ நீட் ஆன்சர் ப்ளீஸ். அக்லா, அஷாஷ், தனுச்சந்த்ரு, ஆதிலா, பவாசா, ஹஸ்னா, தில்ஷான், மதுஷான், மகேஸ்வரி, வினோஜன், நஃபீஸா, ரொமானா, சுஹா, சுபிஸ்கியா, உமேஷ், உஸ்மான், முனிஷ்காந்த், யுரேனிகா, ஷாஹிலே. எஸ், நிறைய பேர் சுபிஸ்கியா, நலீர், ஆதிலா, ஹஸ்னா, உமைஸ், ஷாஹில் எல்லாருமே சொல்றது ரெண்டாவது ஆன்சர். அம்னா முதலாவது ஆன்சர் சொல்றீங்க. ஆதிலா, ரொமானா எல்லாம் செகண்ட் ஒன், ஷமாயில் செகண்ட் ஒன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சூசிங் செகண்ட் ஒன். ஏனது
வழங்குவோரின் உரித்து குறைபாடுடையதாக இருக்கும்போது பெறுபவர் குறைபாடுடைய உரித்தொன்றை பெற்றுக்கொள்கிறாரா? அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? குட் டைட்டில் நம்ம பார்த்தோம். ஈவன் இஃப் த டிரான்ஸ்ஃபரர்ஸ் டைட்டில் வாஸ் டிஃபெக்டிவ், கொடுக்கிறவரினுடைய உரிமை வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்பவர் வந்து நல்ல தலைப்பை பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் இதனுடைய ஒரு அத்தியாவசியமான அம்சம். பட் இதை மாத்தி சொல்லிக்கிறாங்க. வழங்குவோரின் உரித்து குறைபாடுடைய இருக்கும்போது பெறுபவர் குறைபாடுடையத்தை பெற்றுக்கொள்கிறாரா? இல்லை. தேயா டேக்கிங் குட் டைட்டில். எனவே எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டாவது ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள், ரைட்? வெரி சிம்பிளாக இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அத்தியாவசியமான அம்சங்கள் என்பது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் நம்பர் 25 ஆஃப் 1927, 1927ஆம் ஆண்டுடைய இந்த மாற்றுண்டியல் சட்டத்துல கைமாற்றத்தகு கருவிகளாக ஸ்டூடெண்ட்ஸ் 3 விடயங்களை பிரதானமாக சொல்லுகின்றாங்க. ஒன்று பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றுண்டியல் அல்லது மாற்றுண்டியல் என்று சொல்ல முடியும். அண்ட் ப்ரொமிசரி நோட்ஸ், வாக்குறுதி பத்திரங்கள் அல்லது வாக்குறுதி சீட்டுகள் அல்லது சத்திய கடதாசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் செக்ஸ். அப்போ இந்த 3 விடயங்களும் தான் கைமாற்ற தகு சாதனங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்ப கைமாற்ற தகு சாதனங்களாக செக் இருக்குது, காசோலை, வாக்குறுதி பத்திரங்கள், வாக்குறுதி சீட்டுகள் அல்லது பரிமாற்று உண்டியல் அல்லது மாற்றுண்டியல் என்று சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த அத்தியாவசிய அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். எளிதான பரிமாற்றம், நல்ல தலைப்பு, வழக்கு தொடர உரிமை, அறிவிப்பு என்பது தேவையில்லை. அதாவது நீங்க இந்த டேட்ல எங்களுக்கு காசு தரணும் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துட்டு வரணும். இப்ப இதுவே நன் நெகோஷியபிள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நன் நெகோஷியபிள் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் டு நாட் மீட் தீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ், இந்த தேவைகளை பூர்த்தி செய்யாத கருவிகள். அதாவது இவை வந்து இந்த அத்தியாவசியமான அம்சங்களை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக பரிமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு தான், ரைட்? நல்ல தலைப்புல பிரச்சனை இருக்கும், ரைட்? வழக்கு தொடர உரிமை இருக்குமா, அறிவிப்பு தேவையில்லை, இந்த மாதிரியான எந்த ஒரு அத்தியாவசியமான அம்சங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்காது. டு நாட் மீட் தீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்ப கைமாற்ற தக முடியாத கருவிகளாக, இப்ப கைமாற்ற தகு கருவிகளாக எத்தனை கருவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ள எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. How many instruments are there? ஷமைல், யுனிஸ்காந்த், உமேஷ், ஹஸ்னா. எஸ், ஷாஹிலன் நல்லா யோசிச்சு பாருங்க. 2, 3 பார்த்தோம். ஒன்று செக், இன்னொன்று ப்ரொமிசரி நோட்ஸ், இன்னொன்று பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மாற்றுண்டியல், வாக்குறுதி சீட்டு, காசோலை, 3ம் தான் கைமாற்றத்தகு சாதனங்கள். ஆனால் கைமாற்ற முடியாத சாதனங்களாக, அவசியமான விடயங்களை பூர்த்தி செய்ய தேவையற்ற விடயங்களாக இருப்பது கிட்டத்தட்ட 7 விடயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று மணி ஆர்டர்ஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மணி ஆர்டர் தெரியுமோ தெரியாது, 90ஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க விஜயோட பழைய படம் எல்லாம் பார்த்து பாருங்க, அந்த துள்ளாத மனம் துள்ளும் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அப்படியெல்லாம் படம் இருக்குது, பழைய படம். அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்புறேன்னு சொன்னா மணி ஆர்டர் மூலமா தான் அனுப்புவாங்க. காசு கட்டளை. அந்த டைம்ல இந்த டிஜிட்டல் பேங்கிங்கோ இந்த கிரெடிட் கார்டோ ஆன்லைன் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கிடையாது. போஸ்ட்ல மணி ஆர்டருங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அதன் மூலமாக தான் காசு ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க. ஆனா இது ஒரு பரிமாற்றத்தகு ஊடகமாண்டா இல்ல, பரிமாற்ற முடியாத ஒரு பரிமாற்ற ஊடகம், பட் கைமாற்ற முடியாத ஒரு விஷயம். யாருக்கு அனுப்பப்படுதோ அவங்க தான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவங்க இன்னொரு பேருக்கு கொடுக்க முடியாது. இந்த செக் மாதிரி, ப்ரொமிசரி நோட்ஸோ மாற்றுண்டியல் மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அப்ப இந்த காசு கட்டளைன்னு சொல்லக்கூடிய மணி ஆர்டர்ஸ்ங்கிறது ஒரு கைமாற்ற முடியாத ஒரு கருவி. அதே மாதிரி போஸ்டல் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, தபால் அல்லது அஞ்சல் கட்டளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலமாகவும் நாம பணத்தை ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும், ரைட்? பட் இதுவும் ஒரு கைமாற்ற முடியாது, யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஃபிக்ஸ் டெபாசிட் சர்டிபிகேட்ஸ், நிலையான வைப்பு சான்றிதழ். இப்போ உங்களோட ஃபிக்ஸ் டெபாசிட்டை நீங்க மற்றவங்களுக்கு அவங்களோட பேரை என்தோஸ்மெண்ட் பண்ணியோ அல்லது அதை கொண்டு போய் நீங்க ஒப்படைப்பதன் மூலமாக உரிமை மாற்றப்படாது. இப்போ நீங்க பேங்க்ல காசு ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட்டு வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கான சர்டிபிகேட், ஃபிக்ஸ் டெபாசிட் சர்டிபிகேட் தாராங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு உரியதான். அதே மாதிரி ஷேர் சர்டிபிகேட்ஸ், பங்கு சான்றிதழ். நீங்க ஒரு கம்பெனியில பங்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த பங்கு சான்றிதழை நீங்க இன்னொருத்தர் கொடுக்கறதால அவருக்கு அதனுடைய உரிமை போயிடாது, அவர் உரிமையாளராக மாட்டாங்க. அப்போ ஷேர் சர்டிபிகேட்ஸ். அதே மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட், நாணய கடிதங்கள். உங்களுக்கு தெரியும், நாணய கடிதம் என்பது பேங்க் வந்து இஷ்யூ பண்ணி நம்ம இறக்குமதி ஏற்றுமதிகளில் ஈடுபடும் போது இந்த பேங்க் கேரண்டி பண்றோம், இவருக்கு சல்லி தருவார், பொருள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ற அடிப்படையில் வழங்கப்படுறது. இதையும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் செஞ்சு கொண்டு இருக்க மாட்டீங்க, அது யாருக்கு வழங்கப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான்.
அதே மாதிரி பில் ஆஃப் லேடிங் சுமைச்சீட்டு அல்லது ஏற்றுப்பொருள் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கப்பல்ல நாம இறக்குமதி செய்யும்போது, கடல் வழி மூலமாக கப்பல் மூலமாக இறக்குமதி செய்யும்போது இந்த பில் ஆஃப் லேடிங்கிறது ஒரு ஆதாரமான ஒரு டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் யாருக்கு கொடுக்கப்படுதோ அவர் தான். இதை நீங்க 4 பேருக்கு கொடுத்து மற்ற அந்த கப்பல்ல வரக்கூடிய பொருட்களுக்கு அவங்கள உரிமையாளராகலாம் ஆக்க முடியாது. அதே சமயம் வைப்பு சான்றிதழ்கள், டெபாசிட் சர்டிபிகேட்ஸ், வேற ஏதாவது வைப்பு சான்றிதழ்கள், நீங்க பணத்தையோ வேற காசோ வேற வேற விடயங்களை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்குரியது. எனவே உங்களுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 ஜூலை, 2024 ஜனவரி, 2023 ஜூலைன்னு சொல்லி 3 பேப்பர்ல இதை கேட்டிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இது வந்து புக்ல பாத்தீங்கன்னா கடைசியில தான் இருக்கும். அதனால நிறைய பேர் படிக்கிறல இதை பத்தி தெரியாது. எல்லாருமே கைமாற்றத்தகு சாதனம்னு சொல்லி தலைப்பிரிக்கிறதால கைமாற்றத்தகு சாதனத்தை விழுந்து விழுந்து படிக்கிற, கைமாற்றத்தகாத சாதனங்களுக்கு உதாரணங்களை படிக்கிறது. எனவே உங்களுக்கு ஒரு 2-3 உதாரணங்கள் நினைவிருக்கணும். மணி ஆர்டர்ஸ், போஸ்டல் ஆர்டர், ஃபிக்ஸ் டெபாசிட் சர்டிபிகேட், ஷேர் சர்டிபிகேட்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் லேடிங், டெபாசிட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கைமாற்ற முடியாத சாதனங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு உதாரணம். ஸோ லெட்ஸ் சி சம் பாஸ் பேப்பர்ஸ். 2024 ஜூலை பேப்பர்ல கூட வந்திருந்துச்சு. 1.14 சிம்பிளா ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. பாருங்க, 2 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்துச்சு. லிஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மாற்றத்தகாத சாதனங்களுக்கு 2 உதாரணங்களை பட்டியல்படுத்துக சொல்லலாம். காசு கட்டளை, தபால் கட்டளை, பங்கு சான்றிதழ், வைப்பு சான்றிதழ், நிலையான வைப்பு சான்றிதழ், எவ்வளவு சொல்லலாம். ரைட், பாருங்க ஆன்சர்லையும் அதுதான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு உங்களுக்கு கீழே. மணி ஆர்டர் சொன்னாங்க, போஸ்டல் ஆர்டர், ஃபிக்ஸ் டெபாசிட் சர்டிஃபிகேட், ஷேர் சர்டிஃபிகேட், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் லேடிங், டெபாசிட் சர்டிஃபிகேட். சிம்பிளா இதுல 2 விஷயத்தை குறிப்பிட்டு வந்தாலே 2 மார்க்ஸ் ஓகே. அதே மாதிரி 2024 ஜனவரியில 1.6ல ஒரு எம்சி கொஸ்டினாக 2 மார்க்ஸுக்கு வந்துருந்துச்சு. இதை பாருங்க. Which one of the following is not a negotiable instruments as identified by the Bills of Exchange Ordinance number 25/1927? ரைட், 1927ஆம் ஆண்டு 25ஆம் இலக்க மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தினால் இனம் காணப்பட்டவாறு மாற்றத்தகு சாதனமாக அமையாதது கீழ்வனவற்றுடையது. இனங்காணப்பட்டது எத்தனை? சட்டத்தின் அடிப்படையில் மாற்றத்தகு சாதனமாக இனங்காணப்பட்டது 3 விஷயம். செக், ப்ராமிசரி நோட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மாற்றுண்டியல், வாக்குறுதி சீட்டுகள், வாக்குறுதி பத்திரங்கள், காசோலை. அது இல்லாதது எது இங்க இருக்குது? காசோலை இருக்குது, மாற்றுண்டியல் இருக்குது, உத்தரவாத சீட்டுகள் அல்லது வாக்குறுதி சீட்டுகள் எல்லாமே ஒரே தமிழ் தான். ஆனா காசு கட்டளை, மணி ஆர்டர் என்பது கைமாற்ற தகாத சாதனமாக தான் நம்ம பார்க்கணும். எனவே ஆன்சர் என்ன வரைக்கும் போகுது? செகண்ட் ஒன். வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ரைட். அண்ட் 2023 ஜூலைல 1.12 வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை பாருங்க. ஸ்டேட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கைமாற்ற தகாத சாதனங்களுக்கான 2 உதாரணங்கள். சிம்பிளா இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள். மணி ஆர்டரை சொல்ல முடியும், போஸ்டல் ஆர்டரை சொல்ல முடியும், ஃபிக்ஸ் டெபாசிட் சர்டிபிகேட், ஷேர் சர்டிபிகேட், டெபாசிட் சர்டிபிகேட், சுமை சீட்டு, நாணய கடிதம், பில் ஆஃப் லேடிங் நம்ம வார்நாமம்னு சொல்லுவோம். சுமை சீட்டு, வார்நாமம் எல்லாமே உண்டு தான். ஓகே, so it's very important to know some good examples of non-negotiable instruments and எந்த 3 விடயங்கள் negotiable instruments ஆக நம்ம பார்க்கிறோம். ஸோ கைமாற்று தகவல்களாக பரிமாற்று உண்டியல், வாக்குறுதி பத்திரம், காசோலைகள் வரப்போகிறது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட சிலபஸ்ல நிறைய டாபிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னு சொன்னா இந்த பரிமாற்று உண்டியல் சொல்லக்கூடிய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் சிலபஸ்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்பது என்ன, இதை பத்தி நாம டைரக்டா பார்ப்போம். ரைட், ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுண்டியல் அல்லது பரிமாற்று உண்டியல். ஸோ இதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்றேன் பாருங்க. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஒருத்தர் இதை வழங்குவார். உதாரணத்துக்கு இவர் இதை கொடுக்குறாருன்னு வைங்களேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த பரிமாற்று உண்டியல கொடுக்குறாங்க. இதுல இஷ்யூ பண்றவர் யாருன்னு சொன்னா the drawer creates the bill of exchange to demand the payment from the drawee. அப்ப இங்க drawer அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களும் drawee அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களும் சம்பந்தப்படுறாங்க. வரையுனி அப்படின்னு சொன்னா drawee, வரைபவர் அப்படின்னு சொன்னா drawer. சோ drawer என்பவர் யாருன்னு சொன்னா இவர்தான் இந்த மாற்றுண்டியலை அல்லது பரிமாற்று உண்டியலை உருவாக்குறவர். இவர் தான் எழுதுறார். அப்ப இவர் தான் டிமாண்ட் பண்றார், எனக்கு இவ்வளவு காசு தர வேண்டியது, நான் உங்களுக்கு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு மாற்றுண்டியல் ஒன்று நான் ரெடி பண்றேன்னு சொல்லி அவர் எழுத ஆரம்பிப்பார்.
யாருக்கிட்ட இருந்து பணம் வரணுமோ, யாரு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி நாம கட்டளை இடுறோமோ அவர்கிட்ட இருந்து பணத்தை நம்ம டிமாண்ட் பண்றது தான் இங்க எழுதுவோம். ஸோ கிரியேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இஷ்யூ பண்ணணும். ஸோ த ட்ரோவர் கிரியேட்ஸ் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு டிமாண்ட் த பேமெண்ட் ஃப்ரம் த ட்ரோவி. வர யுனி, அதாவது யாருக்கிட்ட நம்ம காசை தாங்கன்னு டிமாண்ட் பண்றோமோ அவர்கிட்ட இருந்து பணத்தை பெற்று கொள்வதற்கு வரைபவர், அதாவது இந்த பரிமாற்று உண்டியலை வரைபவர் உருவாக்குகின்றார். The bill specifies the amount, due date and pay. இந்த பரிமாற்று உண்டியல் அல்லது மாற்று உண்டியல்ல எவ்வளவு தொகை நீங்கள் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு நான் ஆர்டர் பண்றேன், உங்களுக்கு கட்டளை இடுகின்றேன், எவ்வளவு தொகை தர வேண்டும், எந்த திகதியில் தர வேண்டும், அதே சமயம் நீங்க எனக்கிட்டு தரணுமா இல்ல வேற யாருக்கிட்ட சரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடியது பேஇ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு ட்ரோவராக நீங்க தான் எடுத்து காசை தாங்கன்னு டிமாண்ட் பண்ணி எழுதுறீங்க, அதே சமயம் நீங்களே அதனை காசையும் பெற்றுக்கொள்கின்ற நபராகவும் இருக்கலாம். அப்ப ஒரு ட்ரோவர் ஒரு பேயியாகவும் இருக்க முடியும், ரெண்டு பேரும் ஒரே நபராகவும் இருக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு காசு தாரவர்கிட்ட சொல்றீங்க இவ்வளவு அமௌண்ட்டை தாங்க, என்கிட்ட தர தேவையில்லை இன்னொருத்தருக்கு தாங்கன்னு சொல்லி பேயி என்பவர் ஒரு மூன்றாம் நபராகவும் நீங்கள் எழுத முடியுமாக இருக்கும். அப்ப இங்க மூன்று நபர்கள் சம்பந்தப்படுறாங்க. ஒன்று ட்ரோவர், இன்னொன்று ட்ரோவி, இன்னொன்று பேயின்னு சொல்லக்கூடிய மூன்று நபர்கள் சம்பந்தப்படுறாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட இன்னும் தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ், we need to do some questions. Let's do one question. So give me a second, I have a question for you. Right. Right. This is 2021 January question. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம விட்ட இடத்துக்கு போவோம். 2021 ஜனவரியில் கொஸ்டின் நம்பர் 5ல ஒரு கொஸ்டின் ஒன்று வந்துச்சு. ப்ராக்டிக்கலாக பாருங்க, இப்படித்தான் ஒரு மாற்றுண்டியல் என்பது இருக்கு. ரைட், திஸ் இஸ் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நிறைய பேருக்கு காசோலை எப்படி இருக்குன்னு தெரியும், பட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரியாட்டி திஸ் இஸ் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பெருசாக ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். காசோலைன்னு சொன்னால் பேங்கால பிரிண்ட் பண்ணி நமக்கு தருவாங்க. இது அப்படி கிடையாது, இது நாமளே எழுதி கொள்ளலாம். இந்த ஃபார்மேட்டில் நாமளே பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நாமளே இதே மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி இதுலேயே நம்ம எழுதி சைன் அப் பண்ணி கொடுக்கலாம். சிம்பிள், வெரி சிம்பிள். அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது ஒரு தகுதி போடுறாங்க. ரைட், 3/6/2020 டூ சிதா ரணவக்க பெரேரா, நம்பர் 75 நாவல ரோட், ராஜகிரிய, பே டு ராஜீவ் சில்வா a sum of rupees 80,000 for value receipt. அதாவது ஏதாவது ஒரு பெருமதியான சர்வீஸை இவங்க பெற்றுக்கொண்டிருப்பாங்க அல்லது பொருளை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, எதுவோ. சீதா ரணவக பெரேரா என்பவர் நம்பர் 75 நாவல ரோட் ராஜகிரியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கட்டளையிடப்படுகின்றது, ராஜீவ் சில்வா என்கின்ற நபருக்கு 80,000 ரூபாய் கொடுங்க என்று சொல்லி ரஞ்சன் சிவகணேஷ் வந்து சைன் பண்றார். இந்த கொஸ்டின்ல தமிழ்ல நான் காட்டுறேன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஹியர். கீழுள்ள மாற்றுண்டியலை கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சேரல் டூங்கிறது சேரல்னு போட்டுக்கிறாங்க. சித்தர் அனவக பெரேரா, இலக்கம் 75, நாவல வீதி, ராஜகிரிய, பெறப்பட்ட பெறுமதிக்காக 80,000 ரூபாய் தொகையை ராஜீவ் சில்வாவுக்கு செலுத்தவும் சொல்லி ரஞ்சன் சிவகணேஷ் வந்துட்டு சைன் அப் பண்ணி ஆர்டர் பண்றார். முதலாவது கொஸ்டின் உங்கள்கிட்ட, இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக். மேலுள்ள மாற்றுண்டியலுடன் தொடர்பு பட்டுள்ள பிரதான தரப்பினரை அடையாளம் காண்க. வாட் ஆர் த பார்ட்டிஸ்? உங்களுக்கு தெரியும், 3 நபர்கள் இருக்கின்றாங்க. ஒன்று வரைபவர், இன்னொன்று வரையுனி, இன்னொன்று பெறுபவர் அல்லது பெருணின்னு சொல்லுவோம். பேய், அதாவது ட்ரோவர், ட்ரோவி, பேய். சிம்பிளா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறேன். ஃபர்ஸ்ட், இங்க இருக்கிற ட்ரோவர் யார்? ஐ நீட் ஆன்சர். இந்த மாற்றுண்டியலை எனக்கு காசை இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணினவர் யாரு? எஸ், யுரேனிகா கரெக்ட். வாட் அபவுட் ஆதில்? எஸ் கரெக்ட். உமைஸ் கரெக்ட். ஷமைல் கரெக்ட். ஷாஹிலன் கரெக்ட். உனிஷ்காந்த் கரெக்ட். எஸ். பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஷாஹிலன், யுரேனிகா, உஸ்மான், உமைஸ், சுபிஷ்கியா. இந்த மாற்றுண்டியலை வரைந்த வரைபவர் ட்ரோவர் யாரு? ஹஸ்னா, ஃபவாசா? எஸ் கரெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்ட். ரஞ்சன் சிவகணேஷ்.
ரஞ்சன் சிவகணேஷ் தான் டிமாண்ட் பண்றார். பேமெண்ட் நீங்க தர வேண்டியதா இருக்குது, தாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சன் சிவகணேஷ் தான் தாங்க அல்லது கொடுங்க அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்றவர் வரைபவர் யாருன்னா ரஞ்சன் சிவகணேஷ். பிகாஸ் அவர் தான் சைன் பண்ணிக்கிறார். ஓகே, தட் இஸ் ட்ரோவர், இந்த மாற்றுண்டியலை வரைந்தவர். ஹூ இஸ் ட்ரோவி ஹியர்? வரையுனி யார் இங்க? வரையுனிடா யாரு? யாருக்கிட்ட பேமெண்ட் கேட்டு டிமாண்ட் பண்றோமோ அவங்க. யாருக்கிட்ட பேமெண்ட் கேட்கிறோம்? வரையுனி யார் இங்க? ட்ரோவி. துபிஸ்கியா ராங்மா? ஷமைல் நோ. நோ. ஷமைல் ராங். சுபிஸ்கியா ராங். பவாசா கரெக்ட். அம்னா கரெக்ட். அஃபாம் கரெக்ட். எஸ், ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கணக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, 2 யாருக்கு நம்ம எழுதுறோம்? நம்பர் 75 நாவல ரோட் ராஜகிரியவில் உள்ள சீதா ரணவக்க பெரேராக்கு நம்ம கட்டளையிடுறோம். சீதா ரணவக்க பெரேராக்கு கட்டளையிடுறோம். நம்பர் 75 நாவல ரோட் ராஜகிரியில் இருக்கிற நீங்க ராஜீவ் சில்வா கிட்ட 80,000 ரூபாய் காசை கொடுங்க. எப்போ? 3/6/2020 கொடுங்க அப்படின்னு ரஞ்சன் சிவகணேஷ் இங்க சைன் அப் பண்றார். அப்ப ட்ரோவர் ரஞ்சன் சிவகணேஷன்டா யாரு காசு கொடுக்கணுமோ அவங்க தான் வரையுனியாக இருக்கின்றாங்க. அவங்களோட பேரு தான் என்ன? சீதாராணவக பெரேரா. இப்ப இதுல ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ரஞ்சன் சிவகணேஷுக்கு நேர்ல போய் காசு கொடுக்கறதுக்கு டைம் இல்ல, அல்லது வேற யாருக்கு சரி அவர் கொடுக்க வேண்டியதா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கண்டு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பேயி இங்க யாரு? யாருக்கிட்ட காசை கொடுங்கன்னு சொல்றாரு ரஞ்சன் சிவகணேஷ்? பேயி இங்க யாரு? எஸ், அஷாஷ் கரெக்ட். ஃபவாசா கரெக்ட். நோ, சமையல் நீங்க மாத்தி மாத்தி. எஸ், சாரி, சமையல் கரெக்ட். ஓகே, யாரு? ராஜீவ் சில்வா. சோ பணத்தை பெற்றுக்கொள்பவர் தான் பேயி. அதாவது யாருக்கிட்ட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் என்பதுதான் பேயி. அப்போ இங்க 3 நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வரைபவர் என்று சொல்லக்கூடிய ட்ரோவர் இங்க ராஜன் சிவகணேஷ் கையொப்பமிட்டு இதனை வரைபவர், பேமெண்ட்டுக்காக டிமாண்ட் பண்றவர். யாரு பேமெண்ட் தரணும் என்று சொல்லப்படுகின்றதோ அவங்க தான் வரையுனியான ட்ரோவி. அவங்க தான் நீங்க சீதா ரணவக பெரேரா ராஜகிரியில் இருக்கிறாங்க. சீதா ரணவக பெரேரா யாருக்கிட்ட காசை கொடுக்கணும்னு சொல்லி ரஞ்சன் சிவகணேஷ் சொல்றாருன்னா ராஜீவ் சில்வா கிட்ட கொடுங்கன்னு சொன்னா அவர் தான் பேயி, பணத்தை பெற்றுக்கொள்வார். சில நேரங்களில் ரஞ்சன் சிவகணேஷே இங்க பேயாகவும் இருக்க முடியும். அவருக்கு 3ஆம் நபருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே இந்த டேட்டுக்கு இதை எடுத்துட்டு வருவேன், இன்னைக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி அவர பேரையே பேயாகவும் இருக்க முடியும். அப்போ ஒரு ட்ரோவர் பேயாக இருக்க முடியுமா? முடியாதா? ஒரு ட்ரோவர் அவரே பேயாகவும் இருக்க முடியுமா? முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அவரும் இருக்க முடியும். இல்ல அவர் 3ஆம் நபருக்கு கொடுங்க, அல்லது என் எம்ப்ளாயிஸ் ஒருத்தர் வருவார், அவர பேரை நான் கொடுக்குறேன், அல்லது நான் ஒருத்தர் கடன் வாங்கிக்கிறேன் அவருக்கு கொடுங்கன்றாலும் ஓகே. ஸோ 3 நபர்கள் சம்பந்தப்படக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ பேயின் ட்ரோவரும் சில நேரங்கள் ஒன்றாக இருக்கலாம், அல்லது வேற நபராக இருக்கலாம். ரைட். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பேங்க்குக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப பேய் சில நேரங்களில் பேங்கா இருக்கும். நீங்க வந்து நான் வர மாட்டேன், எந்த இன்னொருத்தரையும் நான் அனுப்ப மாட்டேன், ஆனா பேங்க்குக்கு கொண்டு போய் காசை கொடுத்துட்டு வாங்க, இந்த மாற்றுண்டியில பேங்க்ல கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல பாருங்க ஆன்சரை. வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தி ட்ரோவர் ஆர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன் திஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் Ranjan Shivaganesh is the drover who commands Sita to pay rupees 80,000. ஸோ மாற்றுண்டிலுடைய வரையுடன் ரஞ்சன் சிவகணேஷ் ஆகிறார். சீதா ரணவக்க பெரேராவுக்கு 80,000 செலுத்துவதற்காக கட்டளை வழங்குகிறார். வரையுணி யாரு? சீதா ரணவக்க வரையுணி. இவர் உண்டியலில் குறித்த தொகையினை ராஜீவ் சில்வாக்கு செலுத்த பொறுப்புடையவர். பெறுநர் யாரு அல்லது பேய் யாரு? ராஜீவ் சில்வா இவ்வுண்டியலின் பெறுநர் ஆவார். என 80,000 பெற உரித்துடையவராக ராஜீவ் சில்வா தான் இருக்கிறார். ரைட். அதே மாதிரி பாருங்க, செல்லுபடியான மாற்றுண்டியலினுடைய 4 அம்சங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக், இந்த கொஸ்டினுக்கு நம்ம திருப்பூருக்கா வருவோம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ட்ரோவர் கிரியேட்ஸ் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு டிமாண்ட் த பேமெண்ட் ஃப்ரம் த ட்ரோவி. வரைபவர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை உருவாக்கி டிமாண்ட் பண்றார், ட்ரோவி எங்களுக்கு காசை தரணும் அப்படின்ட்டு. The bill specifies the amount due date and the pay. பில்ல குறிப்பிடப்பட்டிருக்கும்
எந்த டேட், எவ்வளவு அமௌண்ட், சம்டைம் ட்ரோவரே வந்து வாங்கி கொள்வாரா அல்லது நீங்க யாருக்கிட்ட காசு கொடுக்கணும் என்பதை இங்கு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. ஸோ இதுதான் முதலாவது செயல்முறை இஷ்யூவன்ஸ். ஒரு மாற்றுண்டில் என்பது வழங்கப்படுகின்ற ஒரு செயல்முறை. இது புரிஞ்சத முதல்ல நான் சொன்ன விஷயங்கள், 3 தரப்பினர்கள் யாராரு, என்ன விஷயங்கிறது சிம்பிளா விளங்கிருச்சா ஷாயிலன்? யுரேனிகாக்கு விளங்கிருச்சா? நிஷ்காந்த், உஸ்மான், உமேஷ், சுபிஷ்கியா, ஷுஹா, ருமானா, நஃபீஸா, வினோஜன், மதுஷான், தில்ஷான், ஹஸ்னா, பவாசா, தனுச்சந்த்ரு, அஷாஷ், அக்லா, அஜ்மா, அஃபம், நலீர், ஆதில், all of you. Okay. Right. I hope so you understood well. எஸ் ஷாஹில நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நேம நல்லா நினைச்சு வச்சுக்கொள்ளுங்க. வரைபவருக்கு பேரு ட்ரோவர், வரையுனிக்கு பேரு ட்ரோவி, பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேரு பேயி. ட்ரோவர் சொன்னா அந்த மாற்றுண்டியலை எழுதுறவரு. ட்ரோவின்டா யார்கிட்ட காசு கேட்கிறோம்ங்கிறவங்க. பேயின்டா காசு யார்கிட்ட கேட்கிறோமோ அவங்க யார்கிட்ட கொடுக்கணும் என்பது. அந்த கொடுக்குறவங்க சில நேரங்களில் வரைபவராகவும் ட்ரோவராகவும் இருக்கலாம் அல்லது வேற நபராகவும் இருக்கலாம். வெரி சிம்பிள். ஒரு 2 தரம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ முதலாவது நம்ம இஷ்யூ பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் இஷ்யூ பண்றதுல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ இஷ்யூ பண்ணும்போது இதனை எக்ஸெப்ட் பண்ணணும். So the drawee accept the bill by signing it, acknowledging their obligation to pay. Right? So இதை நம்ம கொண்டு போய் நம்ம ட்ரோவிட்ட கொடுக்கும்போது இது எப்ப எக்ஸெப்டன்ஸ் ஆகும்னு சொன்னா, பணம் செலுத்துவதற்கான கடமையை ஒப்புக்கொண்டு ட்ரோவி எக்ஸெப்ட் பண்ணுவாரு, அதுல சைன் பண்ணுவதன் மூலமாக. ஸோ த ட்ரோவி எக்ஸெப்ட் த பில் பை சைனிங் இட், அக்னாலஜிங் தியர் ஒப்ளிகேஷன் டு பே. ஸோ நம்ம பார்த்ததுல சைன் அவங்க பண்ணல, பிகாஸ் அதில் யார் 3 தரப்பினருங்கிறது தான் கொஸ்டின் ஆகிடுச்சு. இது நம்ம அவர் எக்ஸெப்ட் பண்ணுவார் எப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட சைன் இருக்கும். எப்படி ஒரு ட்ரோவர் கட்டளையிடுபவர சைன் இருக்குதோ அதே மாதிரிக்கு ட்ரோவியும் அதனை எக்ஸெப்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க சைன் பண்ணி ஓகே நான் அதை பே பண்றதுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ த பேமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆன் மெச்சூரிட்டி த ட்ரோவி பேஸ் த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் டு த பே. அதாவது அந்த டேட் வந்த உடனே, அந்த முதிர்ச்சி தன்மையில அந்த டேட் வந்த உடனே வரையுனியான ட்ரோவி யாருக்கிட்ட நம்ம கேட்டு டிமாண்ட் பண்றோமோ அவங்க யாருக்கு கொடுக்கணுமோ அதனை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். இஷ்யூவன்ஸ் ஒன்று நடக்கணும், எக்ஸப்டன்ஸ் ஒன்று இருக்கும், தென் பேமெண்ட் ஒன்று பண்ணணும். ரைட்? ஸோ இப்போ இதனுடைய கீ கேரக்டரிஸ்டிக்கை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக என்னால் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கைமாற்றத்தகு சாதனமாக, அது காசோலையாக இருந்தாலும் சரி, மாற்றுண்டியலாக இருந்தாலும் சரி, வாக்குறுதி சீட்டாக இருந்தாலும் இவையெல்லாம் அத்தியாவசியமான அம்சங்கள். ஈஸி டிரான்ஸ்பரபிலிட்டி, குட் டைட்டில், ரைட் டு ஷூ, நோ நோட்டீஸ். பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வரைபவர் இருப்பார், வரையுனி இருப்பார், காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெறுபவரும் இருப்பார். அப்ப இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினுடைய முக்கிய பண்புகள், சட்டபூர்வமான செல்லுபடியாகக்கூடிய கடமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, the drawee becomes legally bound to pay upon acceptance. ஏற்றுக்கொண்டவுடன் பணம் செலுத்துவதற்கு சட்டபூர்வமாக வரையுனி கட்டுப்படுவார். இப்ப நாம ஒரு ட்ரோவரா நாம டிமாண்ட் பண்ணி நாம சொல்லும் போது அதனை அவர் எக்ஸப்டன்ஸ் பண்ணத உடனே அவரு சட்ட ரீதியாக பிணைக்கப்படுகின்றார். அவர் பணம் சொன்ன டைமுக்கு கொடுக்கணும் என்று. At the same time, it's transferability. So the bills can be endorsed to others, example to bank or another creditor. So இந்த பரிமாற்று அல்லது மாற்று உண்டியல்கள் மற்றவர்களுக்கு புறக்குறிப்பிடப்பட முடியும், ஒரு வங்கிக்கு அல்லது மற்றொரு கடன் கொடுத்தோர். So the new holder, the payee, has a valid claim. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட இந்த எக்ஸாம்பிளையே நம்ம எடுத்துக்கொள்வோம். கொஸ்டின் 5 எக்ஸாம்பிள்ல சிதா ரணவக்கி டிமாண்ட் பண்ணப்படுது. ரஞ்சன் சிவகணேஷ் சொல்றார், சீதா ரணவக்க பெரேரா ப்ளீஸ் கிவ் பேமெண்ட் டு ராஜீவ் சில்வா ஆன் திஸ் டேட். இந்த டேட்ல கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ சீதா ரணவக்க இதை என்ன செய்வாங்க, எக்ஸப்ட் பண்ணுவாங்க. இதை கொடுக்குறோம், அவங்க சைன் பண்ணி இவடத்து சைன் பண்ணி
ஓகே, நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்றேன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ராஜீவ் சில்வா தான் இதனுடைய பேய். இப்போ இத யாருக்கிட்ட இது இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் கேட்கிறேன். நான் சிம்பிளா உங்க ப்ராக்டிகல் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சீதாராணவக்க பேமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ரஞ்சன் சிவகணேஷ் டிமாண்ட் பண்ணி அதை எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. சீதாராணவக்க பெரேரா சைனும் பண்ணிட்டால் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? 6ஆம் மாசம் 3ஆம் தேதி 2020 வார வரைக்கும் யார் அதை வச்சுட்டு இருப்பாங்க? நாம போய் பேமெண்ட்டை வாங்கி எடுக்கணும்னு சொல்லி யார் அதை வச்சுட்டு இருப்பாங்க? பேர் என்ன? ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அம்னா. ஷமாயில், நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதை யாரு கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கணும்? சீதாராணவக்க கிட்ட. பவசா சீதா ரணவக்க பெரேரா என்பவங்க காசு கொடுக்க வேண்டியவங்க. அவங்க காசு கொடுக்கணும்டா இந்த மாற்றுண்டியலை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். இந்த டேட்டுக்கு இந்தாங்க மாற்றுண்டியல், ரைட்? ரஞ்சன் சிவகணேஷ் வந்து தந்தது. நீங்க இந்த டேட்ல பேமெண்ட் தாரன்னு சொல்லி இருந்தீங்க. நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சீதா ரணவக பெரேரா இருந்து காசை வாங்க வேண்டியது யாரு? யார் அந்த பேய்? ராஜீவ் சில்வா. இப்போ இதனுடைய ஹோல்டர் அப்ப யாரு ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினுடைய ஹோல்டர் யாரு? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னு சொல்லுவோம். யாருக்கிட்ட இப்ப இதை வச்சிட்டு இருக்கிறாங்க? ராஜீவ் சில்வா வச்சிட்டு இருப்பார். பிகாஸ் அவர் தான் பணத்தை பெற வேண்டியவர் அல்டிமேட்டா. புரியுதா? இப்போ ராஜீவ் சில்வா இதை வச்சிட்டு இருக்கும் போது 6ஆம் மாசம் 3ஆம் தேதி வாரத்துக்கு முன்னாடியே, ஒரு 5ஆம் மாசம் வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டார், பொருளை வாங்கிட்டார் அவர பிசினஸுக்கு. இப்ப அவரு காசுக்கு பதிலாக இந்த மாற்றுண்டியலை புறக்குறிப்பிட்டு செய்து, அதாவது இவர் ராஜீவ் சில்வா வந்து அவரு சைன் பண்ணி பின்னுக்கு இதை நான் மாத்திரன் இன்னொரு நபருக்கு சொல்லி, உதாரணத்துக்கு அம்னாட பேரை போட்டு கீழுக்கு ராஜீவ் சில்வா அவர பேரை போட்டு சைன் பண்ணி நான் இதை வந்து மாத்திரன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாற்றுண்டியலை அம்னாக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? ராஜீவ் சில்வா கொடுக்க முடியுமா முடியாதா? அம்னா வந்து பிசினஸ் பண்ணி பொருள் கொடுத்திக்கிறாங்க, அதுக்கு செக் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாற்றுண்டியலை கொடுக்க முடியுமா முடியாதா? புறக்குறிப்பிடுவதன் மூலமாக என்ன நடக்கப்படுகிறது? உரிமை, குட் டைட்டில் என்பது மாற்றப்படுகிறது. இப்போ உரிமையாளர் இது கொடுக்கப்பட்டது பிறகு இது புறக்குறிப்பிடுவதன் மூலமாக இதனுடைய டைட்டில் மாறினது பிறகு யார் இப்ப இங்க பேயாக இருக்க போறாங்க? ராஜீவ் சில்வாவா அம்னாவா? இப்ப அம்னா தான் இப்ப அதனுடைய குட் டைட்டில், லீகல் டைட்டில் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ அம்னா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 6ஆம் மாசம் 3ஆம் தேதி வரும்போது நாவலர் ரோட் ராஜகிரியில் இருக்கக்கூடிய சித்தாராணவக பெரேராட வீட்டுக்கு போய் இத கொடுத்தா ரஞ்சன் சிவகணேஷ் 80,000 ரூபாய் காசு கொடுக்கணுமா இல்லையா? What do you think? கொடுக்கணும். பிகாஸ் இப்போ இதனுடைய பேய் என்ன செய்யப்படுகிறது? ஒரிஜினலாக நம்ம கொடுக்கப்பட்ட பேய் இன்னொரு பேயினுடைய பேரை போட்டு அவரும் பேரை போட்டு நான் இதை மாத்திட்டேன்னு சொல்லி கொடுக்கிறது தான் புறக்குறிப்பிடுதல், என்தோஸ்மெண்ட் அல்லது சாட்டுதல் செய்யறல் என்பது. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் சீதாராணவக பெரேரோட அட்ரஸ போட்டிக்கிறாங்கன்னு விளங்குதா? ராஜீவ் சில்வாட அட்ரஸ போடாமலுக்கு ஏன் சீதாராணவக பெரேரோட அட்ரஸ போட்டீங்கன்னு விளங்குதா? ஏன்னு சொன்னா கொடுக்க வேண்டியவங்க சீதாராணவக பெரேரா, வாங்க வேண்டியவங்க ராஜீவ் சில்வா வரைக்கலாம், அல்லது ராஜீவ் சில்வா அம்னாட்ட கொடுத்து அம்னா மதுஷான்ட்ட கொடுத்து மதுஷான் அஷாஷ்ட கொடுத்து அஷாஷ் ஷாஹிலன்ட்ட கொடுத்து ஒரு 10 பேருக்கு பிறகு யாருன்றே தெரியாத ஒருத்தர் அதை கொண்டு வந்தாலும் சீதாராணவக பெரேரா கொடுக்கணுமா இல்லையா? புறக்குறிப்பிட்டு 10 பேரை கடந்து இது அந்த டேட்டுக்கு வருதுண்டா கொடுக்கத்தான் வேணும். அதனால தான் ராஜீவ் சில்வாட அட்ரஸ் இங்க முக்கியம் இல்ல. இங்க முக்கியம் யாரோட அட்ரஸ்? சீதாராமக பெரேராட அட்ரஸ் தான் இங்க முக்கியம். உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ தென் லெட்ஸ் மூவ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கிய பண்புகள்ல என்னது? பில்ஸ் கேன் பி என்தோஸ் டு அதர்ஸ். நாம
யாரு பேயாக இருக்கிறாங்களோ அவங்க இன்னொரு கடன் கொடுத்தோர் இருந்தால் அவங்களுக்கு புற குறிப்பிட முடியும். அவங்க ரைட் இந்த பேங்க்குக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது அல்லது பேங்க்ல கொண்டு போய் காசை போடுங்கன்னு சொல்ல முடியும். The new holder has a valid claim. புதிய உரிமையாளர் பணத்தை பெறுவதற்கு உரிமை உள்ளவராக இருக்கின்றார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் ஃப்ளோ ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. ட்ரோவருங்கிறவ யாரு? வரைபவர் அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்ஸ் பில் அண்ட் இஷ்யூ டு ட்ரோவி. இந்த மாற்றுண்டியலை வரைந்து அல்லது எழுதி அதனை ட்ரோவி கிட்ட கொடுப்பாங்க, அவர் சைனை பண்ணி. ட்ரோவி அதுல சைனை பண்ணி ஓகே நான் கொடுக்குறேன், இதை யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த டேட்ல இருந்து சைனை பண்றவர் எக்ரிஸ் டு பே. இப்ப ட்ரோவர் என்ன செய்வாரு? மே டிரான்ஸ்ஃபர் டு another pay, ரைட்? ஸோ இந்த ட்ரோவர் இன்னொருத்தவங்களுக்கும் மாற்ற முடியும். ட்ரோவி the pays the holder payee on the due date. சிம்பிளா இதை எடுத்துருங்களேன். ஸோ இதை மூணாவது ஆக்குங்க. ஸோ ட்ரோவி யாரு? யார் அதை எடுத்துட்டு வராங்களோ ஹோல்டர் ஆகிக்கிறாங்களோ பேயி அவங்களுக்கு அந்த டேட்ல வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது இஸ் அ வெரி சிம்பிளிஃபைட் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு இந்த மாற்றுண்டியலினுடைய விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? எனவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லீகலான ஒரு டெஃபினிஷன் ஒன்று பார்ப்போம். இப்போ 1927ஆம் ஆண்டினுடைய 25ஆம் இலக்க மாற்றுண்டிய கட்டளை சட்டத்தின்படி என்ன மாதிரி ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் கிளீனா புரியும் நான் நம்புறேன், ரைட்? ஸோ லெட்ஸ் see that definition. என்ன சொல்றாங்க? An unconditional order in writing. Okay, an unconditional order in writing addressed by one person to another, signed by the person giving it. அதாவது ஒரு நிபந்தனையற்ற கட்டளை ஒரு நபரால மற்றொரு நபருக்கு இடப்படுகின்ற எழுத்துப்பூர்வமான ஒரு நிபந்தனையற்ற கட்டளை. அதாவது இதை கொண்டு வரக்கல, எந்த கதையும் கதைக்க கூடாது, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, கொண்டு வரவங்களுக்கு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் ஆர்டர். நிபந்தனைகள் இல்லாமல் ஆர்டர் ஒன்று போடப்படுகிறது, எழுத்து மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆர்டர் பண்ணுகின்றார், இதனை எழுதுபவர் கையொப்பம் எடுக்கின்றார். And requiring the person to whom it is addressed to pay on demand or at a fixed or determinable future time a sum certain in money to or to the order of a specified person or the bearer. So கையொப்பமிடப்பட்டது, இது முகவரியிடப்பட்ட நபர் யாரு? ட்ரோவி. ஒரு நிலையான அல்லது தீர்மானிக்கக்கூடிய எதிர்கால நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, இந்த நபருக்கு அல்லது அவர் சாட்டுதல் செய்யப்பட்டு இதனை கொண்டு வருபவருக்கு பணம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றுண்டியலாக இருக்கிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம்? அப்போ அன்கண்டிஷனல் ஆர்டர் என்பது என்ன? எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமலுக்கு சொல்லப்படுது. அதாவது 10,000 ரூபாவை இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேய் சொல்லி அவங்க இன்னொரு பேருக்கு சாட்டுதல் செஞ்சால் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க எழுதும் போது ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்மட இந்த கொஸ்டின் படி என்ன சொல்லப்படுது? பே டு ராஜீவ் சில்வா சம் ஆஃப் ரூபீஸ் 80,000 ஃபார் வேல்யூ ரிசீவ். 80,000 ரூபாவை பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இதுல எழுதப்படுது பே டு ராஜீவ் சில்வா சம் ஆஃப் ரூபீஸ் 80,000. ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாரு, என்ன? லெட்ஸ் சே இஃப் இட் ரெயின்ஸ் தட் டே. புரியுதா? ஒன்லி இஃப் இட் ரெயின்ஸ் தட் டே. அதாவது இதை கொண்டு வர டைம்ல மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த டைம்ல மட்டும் பேமெண்ட்டை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு எழுதுறாருன்னு வைங்க. இப்ப இது என்ன? இது ஒரு செல்லுபடி அற்ற ஒரு மாற்றுண்டியலாக மாறிடும். ஏனென்றால் மாற்றுண்டியல் என்கின்ற ஒரு விடயமே அன்கண்டிஷனல். நீங்க சொல்லும் போது இவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுங்க இவருக்கு பேய்கின்னு தான் சொல்ல முடியுமே தவிர மழை பெஞ்சா கொடுங்க அல்லது இதுல சைனை வச்சாருண்டா கொடுங்க அல்லது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாருண்டா கொடுங்க, இந்த கதையெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொன்னால் மாற்றுண்டியலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இல்லாமல் போய்விடும். அன்கண்டிஷனல்ங்கிறது இருக்கும். புரியுதா நான் சொல்றது? கண்டிஷன் இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்மளோட டெபினிஷன்ல நம்ம பார்க்கிறோம், இது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். ஒன்று கையால நீங்க எழுதிருக்கணும் அல்லது பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கணும். இந்த கட்டளை நீங்கள் ட்ரோவிக்கு வழங்குகின்ற கட்டளை கட்டாயமாக ஆவணப்படுத்தப்பட்ட எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். அது கையால நீங்க எழுதிருக்கலாம் அல்லது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க.
ஒரு அச்சடிக்கப்படுகின்ற காசோலை என்பது இந்த மாற்றுண்டியல் சட்டத்துக்குள்ள தான் வருது. நீங்க பாத்தீங்களா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? நாம கைமாறத்தகு சாதனங்களுக்கான சட்டமே 1927ஆம் ஆண்டு மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் தான். அப்ப மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்துக்குள்ள தான் செக் இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு செக் ஒரு விதமான மாற்றுண்டியல் தான். உண்மையை சொல்ல போனா மாற்றுண்டியல்ல ஒரு டைப்பாகத்தான் நம்ம செக்கை பார்க்கிறோம். பட் அதை தனியா பார்க்கிறோம். பட் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். செக்கை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பட் மாற்றுண்டியல் நீங்கள் கையாளவும் நீங்கள் எழுத முடியும். நான் சொன்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுதா? யாருக்கு சரி சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். பிகாஸ் டெஃபினிஷன் புரியாட்டி அங்கே எதுவுமே போக முடியாது. சரி சொன்ன குவிக்லி ப்ளீஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, குட். ஸோ ரைட்டிங்ல இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸ் பை ஒன் பர்சன் டு என்னதுண்டா என்ன? ஒரு நபர், வரையக்கூடிய ஒருத்தர் இன்னொரு நபரான ட்ரோவிக்கு வரையுனிக்கு பேமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி நம்ம அட்ரஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில்லறை கடை உரிமையாளர் இருக்கலாம். அவர் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து பேங்க்குக்கும் சொல்ல முடியும். அவருடைய பேங்க்குக்கு எழுதுறாங்க. ஸோ பேங்க் இங்கே ட்ரோவியாக இருக்குது. பேங்க்குக்கு சொல்றாங்க 50,000 ரூபாய் இந்த பெர்டிகுலர் சப்ளையருக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம கிளியரா சொல்லணும் யாரு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் கொடுக்குற நபர் சைன் பண்ண பட்டிருக்கோம். நம்ம பார்த்த மாதிரி ஒரு 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 மாற்றுண்டியல கட்டாயமாக வரைபவர் வந்து சைன் பண்ண பட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு பேயபிள் ஒன் டிமாண்ட். எப்போ இதை கொண்டு போறோமோ அந்த டைமுக்கு அந்த டைம்ல நீங்க காசை கொடுக்கணும். அண்ட் எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறதையும் தெளிவாக கொடுக்கணும். சரி. So I hope so now it makes more sense to you. So this is the definition for the bill of exchange. Right. So then let's move. ஸோ இதுதான் சட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய டெஃபினிஷனை நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போ மாற்றுண்டியலுடைய கட்சிகளில் முதன்மை கட்சிகள் சொல்லக்கூடிய பிரைமரி பார்ட்டிஸ் யாருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் மூலமாக வரையுனியாக இருப்பாங்க. த பர்சன் இஷ்யூவிங் த பில், சாரி ட்ரோவர், இது வரையுனின்னு இருக்குது. இட்ஸ் ஸ்ட்ராங். வரைபவர் அப்படின்னு போடணும். ஓகே. ஸோ வரைபவர் ட்ரோவர் ஆக இருக்கிறாங்க. ட்ரோவர் யாரு? த பர்சன் இஷ்யூவிங் த பில் அண்ட் கமாண்டிங் த பேமெண்ட். மாற்றுண்டியல் வழங்குபவராக இருக்கிறார் மற்றும் பணம் செலுத்த கட்டளையிடுபவராக இருக்கின்றார். அதே சமயம் வரையுனி யாராக இருக்கிறார்னு சொன்னா த பர்சன் ஒரு என்டிட்டி ஒப்ளிகேட்டட் டு பே தி அமௌண்ட், தொகையை செலுத்த வேண்டிய நபர் அல்லது நிறுவனம். பணம் பெறுபவராக இருக்கிறவன் சொன்னா இந்த ட்ரோவர் யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும் அல்லது அவர்கிட்டே பணத்தை கொடுக்கணுமாக இருக்கலாம். ஸோ த பர்சன் ரிசீவிங் த பேமெண்ட் வந்து பேயியாக இருக்கின்றார். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயம் வேற 6 நபர்கள் இதுல சம்பந்தப்படுவாங்கன்னு சொன்னா என்தோசர், புறக்குறிப்பிடுபவர். ஸோ த பர்சன் ஹூ டிரான்ஸ்ஃபர்ஸ் த பில் பை சைனிங் இட் ஆன் த பேக். ஸோ என்தோசர்னா புறக்குறிப்பிடுபவர். இப்போ பேய் வந்து நீங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? மறுபடியும் இன்னொருத்தர் பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க சைன் அப் பண்றீங்கன்னு சொன்னா நீங்கள் சாட்டுதல் செய்பவர் அல்லது புறக்குறிப்பிடுபவராக இருப்பீங்க. அதே சமயம் புறக்குறிப்பிடப்படுபவர் என்தோசி அப்படின்னு சொன்னா யார பேரை நீங்க எழுதுறீங்களோ, அதாவது நீங்க சைன் அப் பண்ணி இதை நான் இன்னொருத்தருக்கு உரிமையை மாற்றணும்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த என்தோஸ்மெண்ட் பண்ணது பிறகு யாரு அதை அந்த பரிமாற்றுண்டியல் ஆடுற கைக்கு போகுதோ அவர் வந்து என்தோசியாக இருப்பார். அதே மாதிரி கடைசியில யார் இதை வச்சிருக்கிறாங்களோ, அதாவது கடைசியாக அந்த என்தோஸ் பண்ணப்பட்டு கொடுத்த பிறகு அவர் வச்சிருப்பார். அவரை ஹோல்டர் அல்லது பியரர்னு சொல்லுவோம். மாற்றுண்டியலை வைத்திருக்கக்கூடிய புதிய பேயியாக இருப்பாங்க. சரியா?
ஸோ இது வந்து ஜென்ரல் விஷயம், உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பேர் தான் இந்த பார்ட்டிஸ் இன் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக இருக்கிறவங்க. சரி, ஸோ திஸ் இஸ் த பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாற்றுண்டியலுடைய அம்சங்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். 2021 ஜூலை ஜனவரில எல்லாம் வந்திருக்கக்கூடிய எக்ஸாம் ஏரியா. A valid bill of exchange enforceable by law must fulfill the following criteria. ஒரு சட்டப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு செல்லுபடியாகக்கூடிய மாற்றுண்டியலாக இருந்தால் பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த 7 கிரைட்டேரியாஸும் கட்டாயமாக உங்களுக்கு நினைவில் இருக்கும். இதுல ஒன்று பாத்தீங்கன்னா எழுத்தில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம், எழுத்தில் இருக்கணும். அது கையால எழுதிருக்கலாம் அல்லது பிரிண்ட் பண்ணிக்கலாம், பட் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும். A bill of exchange must be written or printed. Verbal agreements or informal notes do not qualify. மாற்றுண்டில் எழுதப்பட்டதா இருக்கணும், அச்சிடப்பட்டிருக்கணும். வேர்பலான எக்ரிமெண்ட்ஸ் அல்லது முறை சாராத குறிப்புகள் வந்து தகுதி பெறாது மாற்றுண்டியலாக. அதே சமயம் இது ஒரு அன்கண்டிஷனல் ஆர்டரா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிஷன் போட்டு நீங்க பேமெண்ட் பண்ணுங்கன்னா சொன்னீங்கன்னா அது செல்லுபடியற்றதாக மாறிவிடும். எனவே the bill must contain an unconditional direction to pay. ஸோ உதாரணத்துக்கு இன்வெலிடான எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் பாருங்க. ப்ளீஸ் பே அப்படின்னு போடுறது, ஆனா எவ்வளவு அமௌண்ட்டை போடாம விடுறது. ஐ வுட் அப்ரிஷியேட் இஃப் யூ வுட் பே. நான் உங்களை பாராட்டுவேன் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இது எல்லாமே இன்வெலிட். இப்படிலாம் எழுதினீங்கன்னா செல்லுபடியாற்றது. கண்டிஷனல் ஓடண்டா பேமெண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் தான் இன்வெலிட். வெளிப்புற நிபந்தனைகள் சார்ந்த கட்டணங்கள் வந்து இப்போ இதை நம்ம இதுக்கு எடுப்போம், செல்லாது. எக்ஸாம்பிள் பாருங்க, கண்டிஷனல் ஆர்டர்ஸ் வந்து பே ₹500 ஃப்ரம் மை அக்கௌண்ட் இஃப் தி அக்கௌண்ட் ஹஸ் இனஃப் ஃபண்ட்ஸ் இஸ் இன்வெலிட். ₹500 கொடுங்க, என் அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சுன்னு சொன்னா ₹500 கொடுங்க. இப்படி எழுதினீங்கடா அது மாற்றுண்டியல் கிடையாது. இந்த இடத்துல அந்த மாற்றுண்டியல் செல்லுபடியற்றதாக மாற்றுண்டியலாக மாறிவிடும். எனவே அன்கண்டிஷனலான ஆர்டராக இருக்கணும். ஓகே. And the third one, signed by the drawer. வரைபவரால் கையொப்பமிடப்பட்டது. It means guys, the bill must be signed by the drawer or their authorized representative, an agent or a director of a company. மாற்றுண்டியல் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி. அதாவது ஒரு கம்பெனியா இருந்தீங்கன்னு சொன்னா கம்பெனி ஒரு மாற்றுண்டியல் கொடுக்கப்படுதுன்னா யாரு சைன் பண்றது? அதனுடைய டைரக்டர் சைன் பண்ணலாம். பிகாஸ் கம்பெனியுடைய ஏஜென்ட்டாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அல்லது உங்களோட முகவர்கள் சைன் பண்ணணும். கட்டாயமாக ஒரு ட்ரோவர் சைன் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் பில்ஸ் வித் ஃபோர்ஜ்ட் சிக்னேச்சர்ஸ் ஆர் கன்சிடர்ட் இன்வெலிட். நீங்கள் போலி கையொப்பங்கள் அல்லது ஃபோர்ஜ் பண்ணி கையொப்பங்களை மோசடி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அது அந்த கையொப்பங்கள் வந்து செல்லாதவையாக கருதப்படும். எனவே எழுத்தில் இருக்கணும், அன்கண்டிஷனல் ஆர்டராக இருக்கணும், ட்ரோவர் சைன் பண்ணிருக்கணும். அதாவது நம்மளோட கொஸ்டின்ல ரஞ்சன் நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரோவி யாருண்டு அட்ரஸோட போட்டிருந்தாங்க. ட்ரோவி யாருங்கிறது என்பது ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கை மாறி பேயி மாறலாம், பட் ட்ரோவி மாறாது. எனவே the bill must clearly identify the drovee, the party obligated to pay. கட்டணம் செலுத்த வேண்டிய கட்சி யாரு என்பதனை தெளிவாக அடையாளம் கண்டிருக்கணும் உங்களோட அட்ரஸோட. அண்ட் டெஃபினட் அமௌண்ட், திட்டவட்டமான தொகையாக இருக்கும். பில் மஸ்ட் ஸ்பெசிஃபை தி எக்ஸாக்ட் அமௌண்ட் டு பி பெய்ட். ஸோ சில இன்வெலிட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா பே ரீசனபிள், ஒரு நியாயமான ஒரு தொகையை செலுத்தி விடுங்க, ஒரு 5000 போல செலுத்துங்க, பே அரௌண்ட் 5000 அப்படின்ட்டுலாம் நீங்க சொல்ல முடியாது. ஒரு பெர்மிட்டட் சொன்னா சில நேரங்கள்ல திட்டவட்டமாக உங்களால் சொல்ல முடியாத சில சந்தர்ப்பங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி ஒன்று கல்குலேஷன் பண்ணி வட்டியோட சேர்த்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னா வட்டியோட சேர்த்து செலுத்துங்க. வட்டி எவ்வளோ என்பது தெரியாது, கல்குலேஷன் பண்ணணும் எத்தனை நாள்ல கொண்டு வரான்னு சொல்லி. அல்லது சில இன்ஸ்டால்மெண்ட்ல செலுத்தும் போது அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் வரப்போகுதுங்கிறது தெரியாம இருக்கலாம். அல்லது வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் எவ்வளவு உண்மையான அமௌண்ட்டுங்கிற இந்த மாதிரியான 3 சந்தர்ப்பங்கள்ல மட்டும் திட்டவட்டமாக நீங்க கூற தேவையில்லை. பேமெண்ட் வித் இன்ட்ரெஸ்ட், பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட், பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சிஸ், இந்த சந்தர்ப்பங்கள் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அமௌண்ட் எவ்வளோங்கிறது திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி 6வது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளியர் பேயி இண்டிகேஷன். பணம் பெறுவோரினை தெளிவாக குறிப்பிடணும். The bill must explicitly identify the payee. யார் இந்த பணத்தை பெற போகின்றார்? சாட்டுதல் செஞ்சு அல்லது புறக்குறிப்பிடுவதன் மூலமாக பேயி மாற்றப்படுகின்றால் அவங்க யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி கிளியரான ஒரு பேமெண்ட் டேட் இருக்கணும். ஸோ இந்த பில் மஸ்ட் ஸ்பெசிஃபை a definite date for the payment. எப்போ இது பேமெண்ட்டுக்காக வரப்போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த 7 விடயங்களும் இருந்தால்தான் அங்கு மாற்றுண்டியலினுடைய அம்சங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அவை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுண்டியலாக கருதப்படும்.
ஸோ இது சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பரை பாருங்க 2021 ஜூலையில் 1.5 ஒரு கொஸ்டின் ஒன்று வந்துருந்துச்சு பாருங்க. Which one of the following is not a feature of a valid bill of exchange? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. பின்வரும்வற்றுள் வலிதான மாற்றுண்டியல் ஒன்றின் ஒரு அம்சம் அல்லாதது எது என்று கொஸ்டின் கேட்கப்படுகிறது. முதலாவது, இட் ஷுட் பியர் அன்கண்டிஷனல் ஆர்டர்ஸ். இது நிபந்தனையற்ற கட்டளைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இட் ஷுட் பி இன் ரைட்டிங். இது எழுத்துப்பூர்வமாக இருத்தல் வேண்டும். இட் ஷுட் பி இன் பிரிண்டட் ஃபார்ம் வித் அ டியூரபிள் இங்க். இது நீடித்திருக்கத்தக்க மை கொண்டு அச்சிடப்பட்ட வடிவில் இருத்தல் வேண்டும். மூன்றாவது, இட் ஷுட் பி சைன்ட் பை த பர்சன் ஹூ இஷ்யூ இட். இதை வழங்குவோரால் கையொப்பமிடப்பட்டிருக்கும். இதுல எது ஒரு மாற்றுண்டியலினுடைய அவசியமான அம்சம் அல்லாதது? What's the answer, guys? Very simple question. If you understand the concept, very simple question. வினோஜன் ரெண்டாவதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. மூன்றாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். அன்கண்டிஷனல் ஆர்டர் இருக்கணும், எழுத்துல இருக்கணும், ரைட்? யாரு வழங்குறாங்களோ ட்ரோவர் சைன் பண்ணிக்கணும், பட் பிரிண்ட் பண்ணி தான் இருக்கணும், அழியாத மையில எழுதிருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஸோ த தேர்ட் ஒன் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் அ வெலிட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? ஸோ அதே மாதிரி 2021 ஜனவரியில் வந்துச்சு. அதை நம்ம வேறொரு கொஸ்டினோட சேர்த்து பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது நம்ம கடைசியில் பார்ப்போம். இது ரொம்ப அவ்வளவுக்கு முக்கியம் இல்லை. அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி அண்ட் நெகோஷியபிலிட்டி. ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி the bill can be transferred multiple times via endorsement. புறக்குறிப்பிடுவதன் மூலமாக நீங்கள் இந்த பரிமாற்று உண்டியலை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எத்தனை பேருக்கு வேணா நீங்க மாத்தலாம். அதால தான் அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பில் சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறை கொடுத்ததாக இருக்கிறது. அதே மாதிரி the holder has the right to claim the payment from the drawing. யார் அதை வச்சுட்டு இருக்கிறாங்களோ கடைசியாக, யாராருக்கெல்லாம் அந்த பேய் கடைசியாக இருக்கிறாங்களோ அவங்க பேமெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையவங்களாக இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அதாவது நோ இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ஹோனரிங் ஆஃப் பில், இதெல்லாம் பாஸ் பேப்பர்லையும் வரல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம். எக்செப்டன்ஸ் ஆஃப் ஹோனர், மரியாதையை ஏற்றுக்கொள்வது. அல்லது இது என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் அ பில் இஸ் டிஸ்ஹோனர்ட் டியூ டு நான் அக்செப்டன்ட் பட் இஸ் நாட் எக்ஸ்பயர்ட், ரைட்? சார் இதெல்லாம் அப்படி வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். முதலாவது இங்க மாற்றுண்டியலினுடைய புறக்குறிப்பிடலை பத்தி நம்ம பார்ப்போம், ரைட்? மாற்றுண்டியலினுடைய புறக்குறிப்பிடல் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்ப்போம். இதை நம்ம தனிய சாப்டர் ஒன்றா பார்ப்போம். என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். உங்களுக்கு தெரியும் புறக்குறிப்பிடல் நான் என்னன்னு சொல்லி தந்தேன், சைன் பண்ணி இன்னொருத்தர பேயாக மாத்துறது. ஓகே, அதுதான் புறக்குறிப்பிடுதல். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்தோம்டா, புறக்குறிப்பிடுதல் முதலாவது சைனிங் த பேக் ஆஃப் த பில் டு டிரான்ஸ்ஃபர் இட்ஸ் டைட்டில் ஓர் ரிலிங்க்விஷ் ரைட்ஸ். இதனை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளராகிய நான், அதாவது இப்போதைக்கு பேயாக இருக்கக்கூடிய நான், இனி நான் பேயி இல்லைன்னு சொல்லி நீங்க பின்னுக்கு சைன் பண்றீங்க, அல்லது இன்னொருத்தருடைய பெயரை போட்டு இன்னொருத்தருக்கு நான் உரிமையை மாற்றுறேன் என்பது செயற்பாடு தான் இந்த என்டோர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய புறக்குறிப்பிடுதல் அல்லது சாட்டுதல் செய்தல். ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா, த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் டு another பார்ட்டி. இன்னொருத்தர் தான் அதனுடைய டைட்டில், அதனுடைய தலைப்பு அல்லது உரிமையை பெற்றுக்கொள்கின்றார் புறக்குறிப்பிடப்பட்டதுடன். அண்ட் நம்ம ஓனருங்கிற உரிமையை நம்ம விட்டு கொடுக்கிறோம். வி ஆர் ரிலின்குவிஸ்மெண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் வெலிடேஷன் ஆஃப் நெகோசியேஷன். கைமாற்றத்துக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்த புறக்குறிப்பிடுவதன் மூலமாக. ஸோ இதுக்கு சில சட்ட ரீதியான சில தேவைகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு சொன்னா, மாற்றுண்டியல் எழுதப்பட்டிருக்கணும், புறக்குறிப்பிடுபவர் கையொப்பமிட்டிருக்கணும். சிக்னேச்சர் அலோன் சஃபைஸ். அவர பேரை பின்னுக்கு எழுதி சிக்னேச்சர் ஒன்று வச்சிருந்தால் போதும். அதே சமயம் மஸ்ட் என்டோர்ஸ் த என்டையர் பில். அதாவது 80,000 ரூபாய் காசு கொடுக்கறத, எனக்கு வர வேண்டிய காசை நான் இன்னொருத்தர் கொடுங்கன்னு எழுதி புறக்குறிப்பிட்டு கொடுக்குறேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமான மாற்றுண்டியல் தான் கொடுக்கணும். அதுல 40,000 மட்டும் இவர் கொடுக்குறேன்ல நீங்க சொல்ல முடியாது. அண்ட் இஃப் பேயபிள் டு மல்டிபிள் பர்சன்ஸ் ஆல் மஸ்ட் சைன், ரைட்? நிறைய பேருக்கு இது மாற்றி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா எல்லாருமே சைன் பண்ணணும். அண்ட் இஃப் த பேயீஸ் or enthorsee's name is misspelled, they can endorse using the incorrect name and add their correct signature. ஸோ நீங்க பிழையாக பேரை மிஸ்பெல்லிங் பண்ணிக்கன்னு சொன்னா அவங்களோட சைனை வைப்பதன் மூலமா அதை சைன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ தட்ஸ் நாட் a very important thing. ஒன்றுக்கும் மேற்பட்ட புறக்குறிப்பிடல் கொண்ட மாற்றுண்டியர்கள் காணப்படும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு தடவை கொடுத்து
அவர் திரும்ப அவர சைனை பண்ணி இன்னொருத்தர் பேருக்கு மாத்தி அவர் இன்னும் அவர சைனை போட்டு இன்னொருத்தருக்கு மாத்தி போகுதுன்னு சொன்னா ஒவ்வொரு என்தோஸ்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு சொன்னா லிஸ்ட் வந்து ஆர்டர்ல தான் பார்ப்போம். கடைசியில யார சைன் இருந்து யார பேர் இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த காசு போகும்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். ரைட், இது வந்து புறக்குறிப்பிடுதலினுடைய பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம பார்த்தது. புறக்குறிப்பினுடைய வகைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டைப்ஸ் ஆஃப் என்தோஸ்மெண்ட். So the Bill of Exchange Ordinance provides for different types of endorsements, each with specified rules and purpose. ஸோ மாற்றுண்டியல் சட்டம் வந்து பல்வேறு வகையான புறக்குறிப்பிடுகளை வழங்குகின்றது. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட விதிகள் மற்றும் நோக்கங்களுடைய இருக்கு. இதுல பிளாங்க் என்தோஸ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட், ரெஸ்ட்ரிக்டிவ் ஆஸ் வெல் அஸ் கண்டிஷனல் என்தோஸ்மெண்ட். ஸோ இந்த 3 வகையான புறக்குறிப்பிடுதல் இருக்குது. இதுல பிளாங்க் என்தோஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பி சபுமல் பண்டார் அவரோட சைன் தான் இந்த பேருன்னு வச்சுக்கோங்க. சரியா, சபுமல் பண்டார தான் இப்ப பேயா இருக்கிறார். அவரு இந்த மாற்றுண்டியலுக்கு பின்பக்கத்துல அவர சிக்னேச்சரே அவர பேரு தான் வச்சுக்கோங்க. பி சபுமல் பெரேரா அப்படின்னு சொல்லி அவர சிக்னேச்சர் அல்லது அவர பேரை வந்து எழுதி விட்டாருண்டா, இது பிளாங்க் என்தோஸ்மெண்ட். ரைட், பிளாங்க் என்தோஸ்மெண்ட் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், the payee writes their name as mentioned on the bill. அந்த பில்லுல அவர பேரை குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ அவர பேரையே பின்னால குறிப்பிட்டு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இதனுடைய உரிமையாளர் இதுக்கு பிறகு கிடையாது, ஆனா நான் யார பேரையும் நான் குறிப்பிடவும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க. சப்புமல் பண்டார், இந்த உதாரணத்தின்படி சப்புமல் பண்டாரா தான் பேய் அறிகிறார். அவர பேரு தான் மாற்றுண்டியல குறிப்பிடப்பட்டிருக்குது. இவர்கிட்ட தான் காசை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர பேர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குதோ அதை அப்படியோ பின்னால குறிப்பிட்டு விட்டுட்டார், புறக்குறிப்பிட்டு செஞ்சிட்டார். சைன் பண்ணதுக்கு ஈக்குவல் அவர பேரை குறிப்பிட்டுட்டார். ஆனா யாரு அடுத்த பேய்ங்கிறத அவர் குறிப்பிடல. இப்ப இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு சொன்னா, நான் இதனுடைய உரிமையாளர் கிடையாது, ஆனால் the bill becomes payable to the bearer. பியரண்டா யாரு? இதை யாரு கொண்டு வராங்களோ அவங்க தான் இதனுடைய உரிமையாளர். நான் என்னுடைய உரிமையை விட்டுட்டேன். பி சபுமல் பண்டாரா வாங்கிய நான் இதனுடைய உரிமையை விட்டுட்டேன், நான் புறக்குறிப்பிட்டு செஞ்சுட்டேன், இதை நான் யார்கிட்ட சரி கொடுக்குறேன், நான் யாருன்னு மென்ஷன் பண்ணல. யார் அதை கொண்டு வராங்களோ அவங்கள் தான் இதனுடைய உரிமையாளர். எனவே எனி பர்சன் ஹோல்டிங் த பில் கேன் டிரான்சாக்ட் இன்டு கேஷ். யார் இதை கொண்டு வராங்களோ அவங்க இதை வந்துட்டு உங்க காசாக மாற்றிக்கொள்ள முடியும். யாரு ட்ரோவியாக குறிப்பிடப்பட்ட அட்ரஸ் போடப்பட்டிருக்குதோ அவங்கள்ட்ட. வெரி சிம்பிள். இது புரிஞ்சுதா புரியலையா? சில கேட்டே சொன்னோம். பேயி தன்னுடைய பெயரை மட்டும் எழுதுவதன் மூலமாக அடுத்தவர் யார் அடுத்த பேயின்னு சொல்லாததன் மூலமாக யார் இதனை கொண்டு வராங்களோ அவங்க இதனை காசாக அந்த டேட்ல பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அவருடைய உரிமையை விட்டு கொடுக்கின்றார். இது பிளாங்க் என்தோஸ்மெண்ட், வெற்றுப்புற குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ ஹோப் சோ யூ காட் த பாயிண்ட். நவ் வில் மூவ் டு ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட். சிறப்பு புற குறிப்பிடுதல் அப்படின்னு சொன்னா இன் சிம்பிள் here you can see என்ன நடந்தீங்கன்னு பாருங்க. சபுமல் பண்டாரா என்ன செய்யறாருன்னா பே குமுரினி பெரேரா எழுதுறாரு ஒருத்தர் பேரு. குமுரினி பெரேராக்கு பேமெண்ட்டை கொடுங்க சொல்லி சபுமல் பண்டாரா அவர சிக்னேச்சர் அல்லது அவர பேரை எழுதுறாரு கீழே. அப்ப சபுமல் பண்டாரா தான் இப்ப இருக்கிற பேயி. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா குமுரினி பெரேராவை நான் பேயாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர சிக்னேச்சர் அல்லது அவர பேரை வச்சுக்கிறார். அப்போ இது ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட். ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட் சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், the payee specifies that the bill is payable to a definite person or their order. ஒரு திட்டவட்டமான நபருக்கு அல்லது அவர்களின் கட்டளையின் கீழ் மாற்றுண்டியல் செலுத்தப்பட வேண்டும். அதாவது இதுக்கு பிறகு குமுரினி பெரேரா தான் ஓனர் அப்படின்னு சபுமல் பண்டாரா சொல்றார். குமுரினி பெரேரா யாருக்கு கொடுக்கிறாரோ அவரு திருப்ப ஓனராக முடியும். அல்லது குமுரினி பெரேரா யாருக்கும் கொடுக்கல, அவர் தான் காசாக மாத்தி எடுக்க போறாருன்னு சொன்னா எஸ், அதனுடைய ஓனர். அதான் சிம்பிள். என்னண்டா யாரு பேய்ங்கிறவரோட பேரை டெஃபினிட்டா குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட், விசேட புற குறிப்பிடுது. இதனுடைய விளைவு என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், the bill can be re-endorsed multiple times. மாற்றுண்டியல் இது வந்து பலமுறை மீண்டும் மீண்டும் என்தோஸ்மெண்ட் பண்ணப்படலாம், அங்கீகரிக்கப்படலாம், புற குறிப்பிடப்படலாம். இப்போ குமுரினி பெண்டரா இன்னொருவருக்கு கொடுக்கலாம், அது அப்படியே மாறி போகலாம், அது பிரச்சனை கிடையாது. If the last endorsement is special, the bill is payable on command.
கடைசியில் இருக்கக்கூடிய புற குறிப்பிடுதல் பேரை போட்டு இவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் ஸோ அது வந்து ஸ்பெஷல், அவங்களுக்கு மட்டும்தான் அதை வழங்க வேண்டும். ஸோ தட் இஸ் ஸ்பெஷல் என்தோஸ்மெண்ட். பேரை குறிப்பிட்டு சொல்றது ஸ்பெஷல், சிம்பிளா சொல்ல போனா. குறிப்பிடாமலுக்கு சொன்னா பிளாங்க். ரெஸ்ட்ரிக்டிவ் என்தோஸ்மெண்ட் என்று சொன்னா கட்டுப்பாடான புற குறிப்பிடுதல் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பே குமுதினி பெரேரா ஒன்லி அப்படின்னு சொல்லி சப்புமல் பண்டாரா அவர் பேயினுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார் இன்னொருத்தருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம கட்டுப்படுத்துறோம். குமுதினி பெரேராக்கு மட்டும்தான் நீங்க பேமெண்ட்டை கொடுக்கணும். அதாவது இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொன்னா, the payee restrict the bill to be paid only to a specific person, prohibiting further transaction. வேறவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. குமுதினி பெரேரா தான் காசை வாங்கி எடுக்கணும், வேற யாராருக்கு மாற்றி போக முடியாது. எனவே the bill cannot be transferred beyond the specified person. இப்ப நான் கேட்கிறேன், குமுதினி பெரேரா இன்னொருத்தருக்கு இந்த மாற்றுண்டியலை மறுபடியும் புறக்குறிப்பிடுதல் அல்லது என்தோஸ்மெண்ட் செய்ய முடியுமா? இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் பில்லாக இருக்கும் போது ஷமைல், நலீர், ஆதில், அம்னா, அஃபாம், அஜ்மா, அக்லா, அஷாஷ், ஹஸ்னா, தில்ஷான், மதுஷான், மகேஸ்வரி, வினோஜன், நஃபீஸா, ருமானா, சுபிஷ்கியா, உமேஷ், நிஷ்காந்த். நோ ரைட், தே கான்ட். அதான் கடைசி. ஸோ இன்ஷூர்ஸ் த சேஃப்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த டிரான்சாக்ஷன். இவங்க தான் இதுக்கு காசை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நீங்க கட்டுப்படுத்தணும், பாதுகாப்புக்காக நீங்க ரெஸ்ட்ரிக்டிவ் என்தோஸ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிஷனல் என்தோஸ்மெண்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிஷனல் சொன்னா பே ஒன்லி இஃப் த ரிசிப்ட் இஸ் சைன்ட். இவர் காசை வாங்கிக்கிட்டு அந்த நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு ஆதாரமாக ரிசிப்டில் சைன் பண்ணா மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொல்றது. இப்போ உங்களுக்கு ஒரு நினைவு வரணும், சார் ஒரு மாற்றுண்டியல் என்றாலே நீங்க சொன்னீங்க தானே சார் ஒரு நிபந்தனையற்ற கட்டளை அப்படின்னு சொல்லி. ஆனா இது ஒரு நிபந்தனையுடன் இருக்குதுன்னு சொல்லி யாராவது தோணுதா உங்களுக்கு? எஸ், மதுஷானுக்கு தோணுது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் புறக்குறிப்பிடுதல்ல தான் நிபந்தனை இருக்குதே தவிர, காசை கொடுக்கும் போது 80,000 ரூபாவுல 80,000 ரூபாய் ஒத்ததாக கொடுங்க, அரௌண்ட் 5,000 கொடுங்க, மழை பெஞ்சா கொடுங்க, அது கிடையாது. புறக்குறிப்பிடும் போது கண்டிஷன் போடலாம், ஆனால் வரையும் போது கண்டிஷன் போட முடியாது. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஓகே. சோ இப்போ இது வந்து கண்டிஷனல் என்தோஸ்மெண்ட். இதனுடைய டெஃபினிஷன் என்னடா ஸ்டூடெண்ட்? the payee adds a condition to the endorsement. பணம் பெறுபவர் புறக்குறிப்பிடுவதற்கு ஒரு நிபந்தனையை வந்து சேர்க்கிறார், வரும்போது இதை செய்யணும் நீங்க. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, the drovee is expected to fulfill the condition. காசு கொடுக்கும்போது அந்த கண்டிஷனை இவங்க நிறைவேற்றணும், drovee நிறைவேற்றணும். if the drovee pays ignoring the condition, the payment still will consider valid. drovee வந்து ரிசிப்ட்ல சைன் பண்ண மறந்துட்டாரு, கொடுத்துட்டாருன்றாலும் அது வெலிட் தான். சரியா? வெலிட் இல்லாமலுக்கு இல்லை. எனவே இது முக்கியம் அடிக்கடி கொஸ்டனுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய இடத்துல சிம்பிளா ஒரு உதாரணத்தை போட்டு இது என்ன வகையான புறக்குறிப்பிடுதல்னு கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் சி த பாஸ் பேப்பர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை, ஜனவரி, ஜூலை 2024, 2023 2 வருஷமும் தொடர்ந்து வந்திருக்குது இந்த கொஸ்டின். ஸோ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறத நான் டெஸ்ட் பண்ண போறேன் உங்கள. ஸோ முதலாவது பாருங்க, you are provided the following example for an endorsement of a bill of exchange. மாற்றுண்டியல் ஒன்றின் புறக்குறிப்பிடலுக்கு கீழுள்ள உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. என்ன சொல்லிங்கன்னா, பே ஒன்லி ரிசிப்ட் இஸ் சைன்ட், என்எஸ் பெரேரா. பற்றுச்சீட்டு கையொப்பமிடப்பட்டால் மாத்திரம் பணம் செலுத்துக அப்படின்னு சொல்லி என்எஸ் பெரேரான்னு சொல்லி அவர் பேரை போட்டு, இது வந்து வேற யாரையும் அவர் சொல்லல. ஸோ இது ஒரு பியரர் தான் வரப்போகுது. ஆனால் இந்த என்தோஸ்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு என்தோஸ்மெண்ட் சொல்லலாம்? வெறும் பிளாங்கா? பிளாங்க்ண்டா பேர் மட்டும் வந்திருக்கும், அதனால பிளாங்க்குக்கு நம்ம போக முடியாது. ஸ்பெஷல்டா பேரை மட்டும் சொல்லிக்கும். ரெஸ்ட்ரிக்டிவா கண்டிஷனலா? என்னது? ரிசிப்ட் சைன் பண்ணா மட்டும் பணத்தை கொடுங்க அப்படின்னா என்னது? இது ஒரு நிபந்தனையுடனான புறக்குறிப்பு, கண்டிஷனல். சிம்பிள், ரைட்? ஸோ மூன்றாவது 2024 ஜனவரியில் 1.9 இதே மாதிரி ஒரு MCQ கொஸ்டின் ஒன்று எடுத்து, நோட் MCQ பாருங்க. A bill of exchange can be crossed, right? மாற்றுண்டியல் ஒன்றை குறுக்கு கோடிட முடியும். சரியா பிள்ளையா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஷமைல் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க.
நோ, false. மாற்றுண்டியலை க்ராஸ் பண்ண முடியுமா, என்தோஸ் பண்ண முடியுமா? சாட்டுதல் அல்லது புறக்குறிப்பிடுதல் தான் செய்ய முடியுமே தவிர மாற்றுண்டியல்ல போயிட்டு நாம ரெண்டு சமாந்தர கோடுகளை எல்லாம் விட்டு க்ராஸ் பண்றது கிடையாது, குறுக்கு கோடுறது கிடையாது. குறுக்கு கோடுதல் என்பது வேற, புறக்குறிப்பிடுதல் என்பது வேற. ஸோ என்தோஸ் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர க்ராஸ் எல்லாம் போட முடியாது. க்ராஸ் போடுறது செக்ல. ஸோ அதனால இது போல்ஸ். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? ஸோ க்ராஸ் லைன் எல்லாம் போடுறது எதுல? செக்ல. ஆனா நான் கேட்கிறேன், செக்ல நாம என்தோஸ் பண்ண முடியுமா, புறக்குறிப்பிடையும் முடியுமா, க்ராஸ் பண்ணவும் முடியுமா? ரெண்டு செய்ய முடியுமா? ரெண்டு செய்ய முடியும். ஆனால் மாற்றுண்டியல் என்ன செய்ய முடியாது, நம்ம க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கொள்ளணும். 2023 ஜூலை கொஸ்டின்ல 1.5லையும் இதே மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்டா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நிறைய பிள்ளைகள் ஆன்சர் பண்ணது இல்லை போல, அதுதான் திருப்ப திருப்ப எடுத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, you are provided the following example for an endorsement of a bill of exchange. ஏ சமன் குமார் ரெண்டு பேரை மட்டும் எழுதி புறக்குறிப்பீடு செஞ்சுக்கிறார். இப்ப இந்த உண்டியலினுடைய, அதாவது மாற்றுண்டியலுடைய மேற்படி புறக்குறிப்பு என்னது? வெற்றா, விசேடமா, கட்டுப்படுத்தப்பட்டதா, நிபந்தனையா? வாட் இஸ் தட்? வெரி சிம்பிள். ஸோ நீங்க புள்ள விட மாட்டீங்க, பிகாஸ் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தி ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளா இது ஒரு வெற்றுப்புற குறிப்பாக இருக்கிறது. At the same time, we can see 2023 January paper also. இதுல என்ன வந்தீங்கன்னு பாருங்க. Consider the following endorsement. Pay only Tony Fernando S. Sita Devi அப்படின்னு புறக்குறிப்பிடுறாங்க. இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் இட் ஸ்பெஷல், ரெஸ்ட்ரிக்டிவ், blank or conditional? What is that? யுனிஷ்காந்த் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஃபவாசா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. What is that? Pay only Tony Fernando. நிறைய பேர் ஸ்பெஷல் சொல்றீங்க, ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்றீங்க. இது என்னவா நம்ம பார்க்கலாம்? பே ஒன்லி. நல்லா பாருங்க, ரெஸ்ட்ரிக்டிவ்ல நம்ம பார்த்தது என்ன? பே குமுதினி பெரேரா ஒன்லி. ஸ்பெஷல்ண்டா என்ன? பே குமுதினி பெரேரா ஒன்லி நம்ம கட்டுப்படுத்தல, ஸ்பெஷல்ல. ரெஸ்ட்ரிக்டிவ்ண்டா கட்டுப்படுத்துவோம். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பே ஒன்லி டொனி பெர்னாண்டோண்டா இது ஸ்பெஷலா ரெஸ்ட்ரிக்டிவா? ஒன்லிங்கிற வேர்ட் வாரத்தால இது என்னவாக மாறும்? வாட்ஸ் ஆன்சர்? இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்டூடெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்பெஷலுக்கும் ரெஸ்ட்ரிக்டிவ்க்கும் இடையிலான வித்தியாசம் என்னடா? ஸ்பெஷல்ல பே குமுதினி பெரேரான்னு நம்ம போடுவோம். குமுதினி பெரேரா மறுபடியும் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். ஆனா ரெஸ்ட்ரிக்டிவ்ல பே குமுதினி பெரேரா ஒன்லின்னு போட்டா அதை மறுபடியும் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. So that's what it is a மட்டுப்படுத்தப்பட்ட புறக்குறிப்பாக இருக்கின்றது. Okay, I hope so you all of you got a good clear understanding of these types of endorsement. And அடுத்த விஷயங்கள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். If a bill is dishonored, இந்த விஷயம் இருக்கட்டும். And negotiation of a bill of exchange, we will see that later. And holder of due course. I think students the time is 9:57. ஸோ நம்ம இதனுடைய மிச்ச விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம், சரியா? ஸோ நிறைய திணிச்சென்று சொன்னால் அதுவும் உங்களுக்கு இதாயிடும். ஐ ஹோப் ஸோ டுடே கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் ஒருக்கா பார்த்துட்டு திருப்ப வாங்க. ஸோ லெட்ஸ் see it in tomorrow's class. Thank you all. Have a great day. Bye. See you.